ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் நாளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உன்னுடைய நாமத்தையே கர்த்தாவே நாங்கள் கனப்படுத்தவும் உயர்த்தவும் கர்த்தாவே, உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தாவே, முடிவிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வந்த வண்ணமாகவே திரும்பி போகாதபடிக்கு ராஜா, எங்களுக்கு என்ன தேவை என்பதே ராஜா நீ அறிந்த தேவனா இருக்கிறீர் அல்லவா கர்த்தாவே. கேட்கிறது அல்ல, நீர் எங்களை அறிந்த தேவனா இருக்கிறீர் அல்லவா. எங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்பதே ஒவ்வொருக்கும் நீ அறிந்த தேவனா இருக்கிறது அல்லவா ராஜா. உலகத்திலே எது இல்லாமல் போனாலும், எது நஷ்டப்படுத்தி கொண்டாலும், உலகத்திலே நாங்கள் எது எழுந்து போனாலும் ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற தயவையும் இரக்கத்தையும் அன்பையும் பாசத்தையும் வாக்குத்தத்தங்களையும் நித்திய ஜீவனையும் பரிசுத்தத்தையும் ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் எழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, போன வாரம் பேசினீர் அல்லவா, இந்த வருஷமும் விடை என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே, கோபத்தினாலே விட்டு கொடுக்காதே ராஜா. விடை என்று சொல்லி கர்த்தாவே மீண்டுமாக கர்த்தாவே உம்முடைய ரத்தத்தை ஊத்தி ஆண்டவரே, கிருபை என்ற வேலையை போட்டு கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை என்ற கர்த்தாவே வசனத்தை அனுப்பி கர்த்தாவே, சாத்தான் போட்ட எல்லா விதமான கல்களை எடுத்து போட்டு ராஜா ஆண்டவரே சுத்தமாக்கி ஆண்டவரே, நாங்கள் 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் கர்த்தாவே கனி கொடுக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றிக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களுடைய கனி கசப்பா இருக்கக்கூடாது ராஜா. எங்கள் கனி கர்த்தாவே கெட்டு போன கனியா இருக்கக்கூடாது ராஜா. எங்களுடைய கனிகள் கர்த்தாவே கனி இல்லாத மரமாய் காணப்படக்கூடாது கர்த்தாவே. தேவன் எங்களுக்கு அருள் செய்வீராக கர்த்தாவே. உன் பாதங்களை நாங்கள் இறுக்கி பிடித்திருக்கிறோம் ஐயா. உம்மை விட்டால் எங்களுக்கு யார் இருக்கிறார்கள் ஆண்டவரே? உம்மை விட்டால் எங்களை யார் இருக்கிறார்கள் ஆண்டவரே? எங்களை நேசித்தது உம்முடைய அன்பல்லவா, எங்களை காத்தது உன்னுடைய கிருபை அல்லவா, எங்களை அரவணைத்தது உன்னுடைய பாசம் அல்லவா, குளிரான சேற்றிலே இருந்து எங்களை தூக்கி எடுத்தது உன்னுடைய காய நிறைந்த கரம் அல்லவா கர்த்தாவே. என் ஆண்டவரே, மீண்டுமாக உன்னுடைய சன்னிதானத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. மனதுரு துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கேளுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளுக்காக கர்த்தரை ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ಈ ದಿವಸಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. இந்த மழையில கூட நீங்கள் இவ்வளோ பேர் வந்துக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது. ಈ ಮಳೆಯ ಸಂದರ್ಭದಲ್ಲೂ ಇಷ್ಟು ಜನ ಬಂದಿರುವುದು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದೆ. மத்தியில் ஒரு சாவு ஒன்று ஆயிருக்கிறது. கொஞ்சம் சுமார் ஒரு 15-20 பேர் இன்னைக்கு நின்றுவாங்க. ಅದು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಸಾವಾಗಿದೆ. ಒಂದು 15-20 ಜನ ಬಂದಿಲ್ಲ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ. நமக்கு உனக்கு கொஞ்சம் நாள் உனக்கு ஆயுசு நாள் என்று சொல்ல ஆரம்பித்தேன். ಆ ಅಮ್ಮನವರಿಗೆ ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ನಿಮ್ಮ ಆಯುಷ್ ದಿವಸ ಎಂಬುದಾಗಿ ಅಯ್ಯ ಹೇಳಿದ್ದರು. உன்னை இந்த பக்கமாவது வந்துடு, அந்த பக்கமாவது போயிடு என்று சொன்னேன். ಒಂದು ಈ ಕಡೆಯಾದರೂ ಬನ್ನಿರಿ, ಇಲ್ಲ ಆ ಕಡೆಯಾದರೂ ಹೋಗಿರಿ ಎಂದು ಅಯ್ಯ ಹೇಳಿದ್ದರು. ரொம்ப சீக்கிரம் மரணம் இருக்குது என்று சொன்னேன். ಬಹಳ ಬೇಗನೆ ನಿಮಗೆ ಮರಣ ಬರುವಂತಿದೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದರು. ಆದರೂ அது எப்படி உபயோகப்படுத்திக் எனக்கு தெரியவில்லை. உபயோகப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கும் நான் நினைக்கிறேன். ಅದು ಹೇಗೆ ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಳ್ಳಿದ್ದು ತಿಳಿಯದು, ಉಪಯೋಗ ಆಗಲಿಲ್ಲವೆಂದು. தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சமயத்தை கொடுக்கிறா. தேவன் கடினமானவர் அல்ல. ದೇವರು ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೊಂದು ಸಮಯ ಕೊಡುತ್ತಾರೆ, ಆದರೆ ದೇವರು ಕಠಿಣವಾದವರಲ್ಲ. போன வாரம் கேட்டீங்க, தேவனாகிய நான் மன உருக்கமும் எருக்கமும் நீடிய சாந்தமுடையவர். ಹೋದ ವಾರ ದೇವರು ಮಾತಾಡಿದರು, ದೇವರಾದ ನಾನು ಕನಿಕರ ದಯೆ. நம்ம விஷயத்துல எவ்வளவு வரைக்கும் சாந்தமா இருக்கிறார் அவ்வளோ வரைக்கும் நீடித்த நாட்கள் சாந்தமா இருப்பார். ನಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಅಂದ್ರೆ ದೀರ್ಘವಾಗಿ ಶಾಂತವುಳ್ಳವರಾಗಿರುತ್ತಾರೆ. அதை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ಅದನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அந்த நேரத்தை நழுவ விட்டுட்டா, ಆ ಸಮಯವನ್ನು ದಾಟಲು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ சாத்தான் ஜெயிச்சிருவான். ಸೈತಾನ್ ಜಯಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ. கொடுத்த அந்த நேரத்தை மிக எச்சரிக்கையாக நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ಕೊಟ್ಟ ಸಮಯವನ್ನು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಉಪಯೋಗಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதோ நான் அவளுக்கு சமயத்தை கொடுத்தேன். இதோ ನಾನು ನಿನಗೆ ಸಮಯ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. ஆனாலும் அவள் வேசித்தனம் விடவில்லை. ಅವಳು ವ್ಯಭಿಚಾರತನ ಬಿಡಲಿಲ್ಲ. நான் பல தடவை அவளுக்கு சமயத்தை கொடுத்தேன் என்று வேதம் சொல்லுது. ಅನೇಕ ಸಲ ಸಮಯ ಕೊಟ್ಟು ಎಂದು ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. சமயத்தை நீ நழுவ விட்டுட்டா.
ಆ ಸಮಯವನ್ನು ಜಾರಿ ಹೋಗಲು ಬಿಟ್ಟು இனி ಬಿಟ್ಟೆ. நீ நியாய தீர்ப்புக்குள்ளாகி விட்டாய் என்று சொல்கிறார். ನೀನು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಕ್ಕೆ ಒಳಗಾಗಿ ಬಿಟ್ಟೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. தேவன் எனக்கு ஒரு சமயத்தை கொடுத்துக்கிறார், ನನಗೊಂದು ಸಮಯ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, உங்களுக்கு ஒரு சமயத்தை கொடுத்துக்கிறார். ನಿಮಗೊಂದು ಸಮಯ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கொடுத்த சமயத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று செய்து முடிக்கணும், இல்லாவிட்டு அவர்கிட்ட வெக்கப்பட்டு போயிடுவேன். ಕೊಟ್ಟ ಸಮಯದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು ಮಾಡಿ ಮುಗಿಸಬೇಕು, ಇಲ್ಲದಿದ್ದರೆ ஒரு ನಾಚಿಕೆ தாளந்தோ 2 தாளந்தோ இல்ல தாளந்தே இல்லாமல் இருக்கிறதும் அது கேள்வி அதல்ல. ಒಂದೋ ಎರಡೋ ತಾಲಂತು ಇದೆಯೋ ಇಲ್ಲವೋ ಪ್ರಶ್ನೆ ಅದಲ್ಲ. இந்த விளக்கு இருக்குது பாருங்க, ಈ ಬೆಳಕು ಇದೆ ನೋಡಿರಿ. இங்கே வச்சாலும் எரியுது, ಇಲ್ಲಿ ಇಟ್ಟರೂ ಉರಿಯುತ್ತದೆ, பாத்ரூம்ல வச்சாலும் எரியுது, ಬಾತ್ರೂಮ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟರೂ கிச்சன்ல வச்சாலும் எரியுது. ಕಿಚನ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟರೂ ಉರಿಯುತ್ತದೆ. இல்ல பாத்ரூம்ல வச்சுக்கிறேன் நான் வெளிச்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுமா? ಬಾತ್ರೂಮ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ ಬೆಳಕು ಕೊಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತದ. அதே போல தேவ பிள்ளையே, ಅದೇ ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உனக்கு எந்த தாளந்து எங்க கொடுத்துக்கிற அத்தனை உபயோகப்படுத்த வேண்டும். நான் இங்கே தான் உபயோகப்படுவேன், நான் அப்படித்தான் உபயோகப்படுத்துவேன்னு சொன்னா அது முரட்டாட்டமான சாத்தானோட ஆவி. ನಿನಗೆ ಕೊಟ್ಟ ತಾಲಂತನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಬೇಕು ಹಾಗೆ ಹೀಗೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಅದು ಸೈತಾನ ದುರಾತ್ಮ ನಡೆಸುವಿಕೆ. எச்சரிக்கை இருந்துக்கோ தேவ பிள்ளை, ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. கொடுத்துக்கிற சமயத்தை நாம் வீணாக்கி கொள்ளக்கூடாது. ಕೊಟ್ಟ ಸಮಯವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಾರದು, அது தேவனுக்கென்று உபயோகப்படுத்திக் கொள்ள. ಅದು ದೇವರಿಗಾಗಿ ಉಪಯೋಗ ಮಾಡಬೇಕು. நம்மளை தரமட்டமா தாழ்த்தி ஒரு வினாடி செபித்துக் கொள்ள. ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಒಂದು ಕ್ಷಣ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. என்னாலெல்லாம் வீணாக்கி விட்டேனே சாமி, ನನ್ನ ಸಮಯ ವ್ಯರ್ಥ ಮಾಡಿ ಬಿಟ್ಟೇನೆ ಅಪ್ಪ. எனக்காகவே ஜீவித்தேன், ನನಗಾಗಿ ಜೀವಿಸಿದ್ದೇನೆ ಬಿಟ್ಟಪ್ಪ. குடும்பத்துக்காக ஜீவித்தேன், ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಜೀವಿಸಿದೆ, பாவத்துக்காக ஜீவித்தேன், ಪಾಪಕ್ಕಾಗಿ ಜೀವಿಸಿದೆ, பேர்ப்புகளுக்காக ಹೆಸರು ஜீவித்தேன். ಘನತೆಗಾಗಿ ಜೀವಿಸಿದೆ. எல்லாமே மாயே. ಎಲ್ಲವೂ ಮಾಯೆ. ஜீவிக்கிறேன், நீ எதுக்காக ஜீவிக்க வேண்டும்? ಜೀವಿಸುವವನು ಇನ್ನು ನನಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. உனக்காக மரித்தாரா? ನಿನಗಾಗಿ ಸತ್ತರಂತೆ. உனக்காக உயிர் தெழுந்தாரா? ನಿನಗಾಗಿ ಪುನರುತ್ಥಾನವಾದರಂತೆ. உனக்காக இடத்தை ஆயத்தம் பண்ணி போயிருக்கிறார். ನಿನಗಾಗಿ ಸ್ಥಳ ಸಿದ್ಧ ಮಾಡಲು ಹೋಗಿದ್ದಾರಂತೆ. அவருக்காகவே நீ ஜீவிக்க வேண்டும். ಅವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. கண்ணில் மூடி உங்களை தியானம் செய்யுங்க. ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಧ್ಯಾನ ಮಾಡಿರಿ ಒಂದು ಕ್ಷಣ. இந்த பேரு மழையில கூட உங்களை கொண்டு வந்தார் சொன்னா தேவன் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார். ಎಷ್ಟು ಮಳೆಯಲ್ಲೂ ಕರೆ ತಂದಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ದೇವರು ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. எப்படியாவது என்னுடைய பிள்ளைகளே, ಯಾಗಾದ್ರೂ ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು பாதாளத்தை விடக்கூடாது, சாத்தான கையில கொடுக்க கூடாது, ಪಾತಾಳಕ್ಕೂ ಸೈತಾನನ ಕೈಗೂ ಕೊಟ್ಟು என்னோடு கூட அவள் வாழ வேண்டும் என்று அதல்லவா தேவன் உங்களோடு பிரயாசப்படுகிறார். ನನ್ನ ಜೊತೆ ಬಾಳಬೇಕೆಂದು ತಾನೇ ದೇವರು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. அந்த பிரயாசத்தை வீணாக்கி விடாதே. ಆ ಪ್ರಯತ್ನವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡಬಿಡಬೇಡಿರಿ. Thank you Lord. Hallelujah. கிருபையும் மகத்துவம் என்னுடைய ஜீவனுடைய பிதாவே, நேற்று இன்று என்றென்று மாறாதவரே, இதோ உமது பிள்ளைகளை நீ கொண்டு வந்துகிறீர். எந்த நோக்கத்துக்காக கொண்டு வந்தீரோ? வாழ்க்கையிலே அநேக பேர் வாழ்க்கையில் வெறுப்பு, துக்கம், வேதனை, ஏன் இப்படியெல்லாம் நடந்து விட்டது என்று. இன்னும் சில பேர் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லையே, என் குடும்பத்தில் எதுவுமே நடக்காத தடையாக்குறது என்று சில பேர். ஆனாலும் சில பேர் பாவத்தை செய்து விட்டேனே, எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா என்று சில பேர். எல்லா பேருக்கும் தேவன் இங்கே இருக்கிறார், உனக்கு பதிலளிப்பார். அவர் பாதங்களை இறுக்கி பிடித்துக்கோ. தூரத்திலிருந்து உன் ஆலோசனை அறிந்திருக்கிறேன், தேவனாகிய எனக்கு உனக்கு மறவானது ஒன்றும் இல்லை. நீ உட்காருதலையோ நின்று கொள்வது நான் அறிவேன். சரிப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தால் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. நேரம் கடந்து போகிற வழியாலே பிள்ளைங்களுடைய பிரதிஷ்டை வேறு இருக்கிறது, ಮಕ್ಕಳ ಪ್ರತಿಷ್ಠೆ ಬೇರೆ ಇದೆ ಇದರಲ್ಲಿ. அதனால் 2 வார்த்தை சுருக்கமாக நாம் படிக்கலாம். 2-3 ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. பிரசங்கியா ಪ್ರಸಂಗಿ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 2:10 2ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. ಪ್ರಸಂಗಿ 2:10 ಓದಿರಿ. ನನ್ನ ಕಣ್ಣು ಬಯಸಿದ್ದೆಲ್ಲವನ್ನು ಅದಕ್ಕೆ ನಾನು ಒಪ್ಪಿಸದೆ ಬಿಡಲಿಲ್ಲ. ಯಾವ ಸಂತೋಷವನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕೂ ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ತಡೆಯಲಿಲ್ಲ. ಏಕೆಂದರೆ ನನ್ನ ಹೃದಯವು ನನ್ನ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಹರ್ಷಿಸಿತ್ತು, ನನ್ನ ಪ್ರಯಾಸದಿಂದೆಲ್ಲ ನನಗಾದ ಲಾಭವೂ ಇದೆ. ಆಮೇನ್. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவும் இல்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே
என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒன்னு கண் எடுக்கிறா, ஒன்னு இருதயத்தை எடுக்கிறா. பாருங்க, ಒಂದು ಕಣ್ಣನ್ನು ಎತ್ತುತ್ತಾರೆ, ಒಂದು இது ಹೃದಯ. ரெண்டினால அவன் நாசமடைந்து விட்டான். ಇದು ಎರಡರಿಂದ ಅವನು ನಾಶವಾಗಿ ಬಿಟ್ಟನು. அவனை போல ஞானி யாருமே இல்லை. ಅವನ ರೀತಿ ಜ್ಞಾನಿ ಯಾರೂ ಇಲ್ಲ. அவனை போல கோடிக்கணக்கான சொத்துடையவன் யாரும் இல்லை. ಅವನಿಗೆ ಇಷ್ಟು ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ಸ್ವತ್ತುಳ್ಳ. அவன் ஞானத்தை பார்க்க வெளி தேசத்துல இந்த ராணிகள் ராஜாக்கள் வருவார்கள். ಅವನ ಜ್ಞಾನವನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಲು ಪರದೇಶದಿಂದ ರಾಜ ರಾಣಿಗಳು எல்லாம் ಬರುತ್ತಿದ್ದರು. வெக்கப்பட்டு துக்கப்பட்டு தோத்து போவார்கள். ಎಲ್ಲ ದುಃಖಪಟ್ಟು ನಾಚಿಕೆಪಟ್ಟು ಸೋತು அநேக பேர் ಹೋಗ್ತಿದ್ದರಂತೆ. ஆச்சரியப்படுவார்கள். ಅನೇಕರು ಆಶ್ಚರ್ಯ ಪಡುತ್ತಿದ್ದರಂತೆ. ஏனென்றா ಯಾಕೆಂದರೆ தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். ದೇವರು ಅವನಿಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟರು. வெறும் ஞானத்தை கொடுத்தது நல்லா இருந்துச்சு. ಬರೀ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತಿತ್ತು. கூட செல்வாக்கு பணத்தையும் கொடுத்து விட்டார். ಕೊಡೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯ ಮತ್ತು ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. இங்கதான் தவறாയി போயிடுச்சு. ಇಲ್ಲಿ ತಪ್ಪಾಗಿ ಬಿಟ್ಟಿತು. ஞானவானை ஒரு ஏழையா இருக்க கர்த்தருக்கு இஷ்டம் இல்லை. ಜ್ಞಾನವಂತನು ಬಡವನಾಗಿರುವುದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. அவனு செல்வந்தரனா இருக்க வேண்டும். ಅವನು ಐಶ್ವರ್ಯವಂತ. இந்த நோக்கத்தை வைத்துத்தான் தேவன் அவனுக்கு கொடுத்தார். ಈ ಗುರಿಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡೇ ದೇವರು ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟರು. இதுவரைக்கும் உன போல ஞானம் உடையவனும் ஐஸ்வர்யவனும் எந்த ராஜாவும் இல்லை, இருக்க போறதும் இல்லைன்னு சொல்லிவிட்டார். ಇದುವರೆಗೂ ಈ ರೀತಿಯ ಐಶ್ವರ್ಯವಂತನು ಇಂದು ಮುಂದೆ ಇರುವುದಿಲ್ಲ, ಇರಲು ಹೋಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿಬಿಟ್ಟರು. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எவ்வளோ பெரிய விசேஷமான ஆசீர்வாதம். ಎಷ್ಟು ವಿಶೇಷವಾದ ಆಶೀರ್ವಾದವಿದೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த ஞானத்தையும் ಆ ಜ್ಞಾನವನ್ನು, அந்த இருதயத்தையும் அந்த பார்வையும் அவன் கெடுத்து கொண்டான். ಆ ಹೃದಯವನ್ನು, ಆ ದೃಷ್ಟಿಯನ್ನು ಅವನು ಕೆಡಿಸಿಕೊಂಡನು. ಇಲ್ಲಿ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கிறாரு. ಇವತ್ತು ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ, கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கிறாரு. ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಕೊಡುತ್ತಾರೆ. சுலபமா நீ கெடுத்துக்கொள்ளாதே. ಸುಲಭವಾಗಿ ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಡ. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எனக்கு கொஞ்சத்தான் கொடுத்தாரு, ನನಗೂ ಸ್ವಲ್ಪವನ್ನೇ ಕೊಟ್ಟರು. அதை உபயோகப்படுத்திக் கொள்றேன். ಅದನ್ನು ಉಪಯೋಗಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. பல சோதனைகள், ಅನೇಕ ಶೋಧನೆಗಳು, பல போராட்டங்கள், ಅನೇಕ ಹೋರಾಟಗಳು. ஆனாலும் ಆದರೂ அவரை கெட்டியே பிடிச்சிட்டேன். ಅವರನ್ನು ಅಯ್ಯ ಭದ್ರವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡರು. என்னோட பார்வையும் ನನ್ನ ದೃಷ್ಟಿಯನ್ನು, என் சிந்தனையும் பாதுகாத்து கொண்டேன். ನನ್ನ ಯೋಚನೆಯನ್ನು ಕಾಯ್ದುಕೊಂಡೆನು. இந்த ரெண்டு மேலேயே பிசாசு கண்ணு இருக்கும், உஷாரா இருக்கும். ಈ ಎರಡರಲ್ಲೂ ಸೈತಾನನ ಕಣ್ಣಿಗೆ அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்களே விழுது போறதுக்கு தான் காரணம். ಇವತ್ತು ಅನೇಕ ದೇವರ ಮಕ್ಕಳು, ಸೇವಕರು ಬಿದ್ದು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಇದೇ ಕಾರಣವಾಗಿದೆ. அவன் சொல்லுகிறா, ಅವ್ರು ಹೇಳುತ್ತಾನೆ, என் பார்வையில பட்டதை ஒன்னும் விடல, ನನ್ನ ದೃಷ್ಟಿಗೆ ಬಂದದ್ದನ್ನು ಯಾವುದು ಬಿಡಲಿಲ್ಲ, என் இதயத்திலே விரும்பினதை நான் அனுபவிக்காமல் விடாமல் செய்தேன். ನನ್ನ ಹೃದಯ ಇಷ್ಟಪಟ್ಟದ್ದನ್ನು ಅನುಭವಿಸದೇ ಬಿಡಲಿಲ್ಲ. அங்கதான் சாத்தான் வந்து விட்டான். ಅಲ್ಲಿ ಸೈತಾನನು ಬಂದು ಬಿಟ್ಟನು. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳು, தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕಾಯ್ದಿರುವಾಗ தேவன் கொடுக்கிற ஒரு வெளிப்பாடின் சத்தியங்கள், ದೇವರು ಕೊಡುವ ಪ್ರಕಟಣೆಯಂತಹ ಸತ್ಯಗಳು. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன்னோட பார்வையை நீ உஷார வைத்துக் கொள்ள வேண்டும். ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಯನ್ನು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. பாதாளத்துக்கு பூலோகத்துக்கு எப்படி திருப்தி இல்லையோ, ಪಾತಾಳಕ್ಕೂ ಹೇಗೆ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲವೋ கண்ணுகளுக்கும் திருப்தி இல்லையா? ಹಾಗೆ ಕಣ್ಣುಗಳಿಗೂ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲವಂತೆ. சாத்தான் சோதிக்கிறது வெறும் முதல் கண்களை தான். ಸೈತಾನು ಶೋಧಿಸುವುದು ಮೊದಲು ಕಣ್ಣುಗಳ ಮುಖಾಂತರ. இன்னைக்கு அநேக பேர் தோத்து தன்னுடைய ஜீவங்கள் வாழ்க்கைகளை பாழாக்கி நாசமடைஞ்சு போகிறதுக்கு காரணம் பார்வைத்தான். ಇವತ್ತು ಅನೇಕ ಮಕ್ಕಳು ತಮ್ಮ ಜೀವನ ಕೆಡಿಸಿಕೊಂಡು ನಾಶವಾಗುವುದಕ್ಕೆ ಅವರ ದೃಷ್ಟಿಗಳೇ. ரெண்டு பார்வை இல்லாதவனா ಎರಡು ದೃಷ್ಟಿ ಇಲ್ಲದವನಾಗಿ நீ மோட்சத்துக்கு போ. ನೀನು ಮೋಕ್ಷಕ್ಕೆ ಹೋಗಬಹುದು. பார்வை உண்டாக்குற உன் கண்களை பிடுங்கி வெளியே போடு. ದೃಷ್ಟಿಯನ್ನು ಸುಟ್ಟು ನಾಶ ಮಾಡುವ ಆ ಕಣ್ಣನ್ನು ಕಿತ್ತು ಬಿಸಾಡು. பாதாளத்துக்கு எப்படி திருப்தி இல்லையோ, ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೇಗೆ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲವೋ மனுஷனுடைய கண்களுக்கும் திருப்தி இல்லை. ಮನುಷ್ಯರ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ತೃಪ್ತಿ இந்த ಇಲ್ಲ. உலகத்தை எடுத்துக்கொண்டு பாருங்கள், ಈ ಲೋಕವನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ನೋಡಿರಿ, திருப்தி இல்லாதே இந்த உலகம் வாழ்ந்து கொண்டு வரும். ತೃಪ್ತಿ ಇಲ್ಲದೆ ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்பதான் இந்த தேசத்து மேல அந்த தேசம், இந்த தேசத்து மேல அந்த தேசம் போருக்கு காரணம் என்ன? ಅದೇ ಈ ದೇಶದ அவர் கொடுக்கிற தேசத்து மேல அவனுக்கு திருப்தி இல்லை, இன்னும் அது வேணும். ಅವರು ಕೊಡುವ ದೇಶಕ್ಕೆ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ, ಇನ್ನೂ ಆ ದೇಶ ಬೇಕು. நீ மட்டும் திருப்தியா இருந்தா ನೀನು ಮಾತ್ರ ತೃಪ್ತಿಯಾಗಿ ಇರುತ್ತಿದ್ದರೆ அத்தை சொல்றாரு. ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. எவ்வளவு அருமையான ஒரு வாக்களிக்க தெரியுமா? வசனத்துக்கு டைம் ஆச்சு. ಎಷ್ಟು ಸುಂದರವಾದ ವಚನಗಳಿದೆ. ಸಮಯ இருக்கிறதுல திருப்தியாரு, ಇರುವುದರಲ್ಲೇ ತೃಪ್ತನಾಗಿರು. உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು இபிரியர் 13:5 வாசிக்க வேண்டாம். ಇಬ್ರಿಯರ 13:5 ಇದೆ. இருக்கிறதுல திருப்தியாரு, ಇರುವುದರಲ್ಲಿ ತೃಪ್ತನಾಗಿರು. என்னோட வாழ்க்கையில
முதல்ல வெறும் வறுமையை கொடுத்து பார்த்தார். ಅಯ್ಯನವರ ಬಾಳಿಯಲ್ಲಿ ಕ್ಷಾಮವನ್ನು ಮೊದಲು ಕೊಟ್ಟು ಅನೇಕ ನೋಡಿದರು. பேரை நிந்திக்கிற ஜனங்களுக்கு கொடுத்தார். ಅನೇಕರು ನಿಂದಿಸುವ ಅನೇಕ ಜನಗಳನ್ನು பேரை ಕೊಟ್ಟರು. சபிக்கிற ஜனங்களுக்கு கொடுத்தார். ಶಪಿಸುವ அநேக ಜನಗಳನ್ನು பேர் ಕೊಟ್ಟರು. எதிர்க்கிற ஜனங்களுக்கு கொடுத்தார். ಎದುರಿಸುವ ಜನಗಳನ್ನು ಕೊಟ್ಟರು. ஆண்டவர் இப்படி என்று என்ன செய்யறது என்று ಸ್ವಾಮಿ ಹೀಗಿದ್ದರೆ ಯಾಕೆ ಮಾಡುವುದಪ್ಪ? கர்த்தர் சிலுவையை காண்பித்தார். ದೇವರು ಸಿಲುಬೆಯನ್ನು ತೋರಿಸಿದರು. வா என்று கூப்பிட்டார். ಬಾ ಎಂದು ಕರೆದರು. இந்த சிலுவையை செமதுக்கோ என்று சொன்னார். ಈ ಸಿಲುಬೆಯನ್ನು ಒತ್ತುಕೋ ಎಂದು ಹೇಳಿದರು. அந்த சிலுவை ரியலா அந்த சிலுவையை செமது கொண்டு அவர் பின்னால போனேன். ಆ ಸಿಲುಬೆಯನ್ನು ನಿಜವಾಗಲೂ ಒತ್ತುಕೊಂಡು ಅವರು ಹಿಂದೆಯೇ ಹೋದರಯ್ಯ. ஆண்டவரே இந்த சிலுவை எது வரைக்கும் செமது கொள்ள வேண்டும்? ಸ್ವಾಮಿ ಸಿಲುಬೆಯನ್ನು ಎಲ್ಲಿವರೆಗೂ ಒತ್ತುಕೊಳ್ಳಲಿ? மரண நாள் வரைக்கும். ನಿನ್ನ ಮರಣ ದಿವಸದ கடைசியில் உன்னுடைய யாத்திரை முடிக்கும் போது அந்த சிலுவையை நான் தான் வாங்கிக் கொள்வேன் முன்னாம்பு மேலே. ನಿನ್ನ ಯಾತ್ರೆ ಮುಗಿಸುವ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಸಿಲುಬೆಯನ್ನು ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು சொல்லி ನಿನ್ನ கொஞ்ச ಮೇಲೆ நேரத்தில் ಕಳಿಸುತ್ತೇನೆ. ஒரு பெரிய சிலுவை என் தலைமையில கொண்டாந்து வைக்கிறார்கள். ಹೇಳಿದ ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಸಿಲುಬೆಯನ್ನು ஒரு ತಲೆ ಮೇಲೆ சவுண்ட் ಇಟ್ಟರು. என் பின்பற்றி வா. ಒಂದು ಶಬ್ದ ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಬಾ. அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு போகிறோம். புயல் காற்று அடிக்கிறது தாங்க முடியல. ಆ ಸಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗ ಅಲೆ ಬಿರುಗಾಳಿ ஐயோ ಹೊಡೆಯುತ್ತದೆ. எரிக்கிறேன் என்ற எண்ணங்கள் வர ஆரம்பிச்சு. ಅಯ್ಯೋ ಇಳಿಸಿ ಬಿಡೋಣವಾ ಎಂಬ ಯೋಚನೆ என் கையில ಬರುತ್ತದೆ. முடியல என்ற எண்ணங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சு. ನನ್ನ ಕೈಯಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬ ಯೋಚಿಸಿ ಬರುತ್ತದೆ. சகித்திரு என்று சொன்னார். ಸಹಿಸಿಕೊಂಡಿರು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. உனக்கு நான் பலன் அடிக்கிறேன். ನಿನಗೆ ಬಲ ಕೊಡುತ್ತೇನೆ. கடைசியில தடமாடி சிலுவை சுமந்து கொள்ளவே பாராத புயல் காற்று வந்தா அவ்வளவு பெரிய சிலுவை நிக்குமா? ಅಲೆ ಬಿರುಗಾಳಿ ಬಂದ್ರೆ ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಿಲುಬೆಯನ್ನು ಒತ್ತಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಾ? கடைசியில அந்த சிலுவை எப்படி அவர் பாதபடியில் விழுகிற அவர் வாங்கி கொண்டு என்னை கைப்பிடித்து மேலே எடுத்துக்கிறார். ಕೊನೆಯಲ್ಲಿ ಅವರ ಪಾದಗಳಲ್ಲಿ ಸಿಲುಬೆಯನ್ನು முடிய ಇಡುತ್ತಾರೆ. பரிந்தர நிலைநிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். ಕೊನೆಯವರೆಗೂ ನಿಂತುಕೊಂಡಿರುವವನೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವವನು. சும்மா என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு அளிக்கவில்லை, சும்மா உங்களால் என் கையில் கொடுக்கவில்லை, சும்மா உங்களால் கொண்டு வரவும் இல்லை, காரணத்தோடு உங்களை கொண்டு வந்துக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕಾರಣದ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲಿ சும்மாவே இந்த ஆலயத்தை கட்டவில்லை, சும்மாவே மேலே இருக்கிற ஆலயத்தை கட்டவில்லை, எல்லாத்துக்கும் அவருடைய தீர்மானத்தோடு தான் நடக்கிறது. ಅವರ ತೀರ್ಮಾನದ ಪ್ರಕಾರವೇ ಈ ಆಲಯ ಮೇಲೆ ಆಲಯವನ್ನು என்னுடைய தீர்மானங்கள் ஏராளமான இருக்கலாம். தேவன் சொல்கிறார் அவனுடைய தீர்மானம் எதுவுமே நடக்காது, என்னுடைய தீர்மானம் மட்டும் நடக்க உன் ஒப்புக்கொடு. ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ ನಿನ್ನ ತೀರ್ಮಾನ ನಡೆಯುವುದಿಲ್ಲ, ನನ್ನ ತೀರ್ಮಾನ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ನಿನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡು ಅನ್ನುತ್ತಾರೆ. ஆகையால் இவன் என்ன செய்கிறான்? ಆದ್ದರಿಂದ ಇವನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? கண்ணுக்கும் திருப்தி இல்லை, ಕಣ್ಣಿಗೂ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ, இருதயத்துக்கும் கட்டுப்படுத்த முடியவில்லை, ಹೃದಯವನ್ನು ಸಹ ಕಟ್ಟುದಿಂದ ಕಾಲಿಸಿಕೊಳ್ಳಲಾಗಲಿಲ್ಲ. பார்வை என்னென்ன கிடைக்கிறதோ ಅವನ ದೃಷ್ಟಿಗೆ ಏನೇನು அவன் ಸಿಕ್ಕುತ್ತದೋ, இதயத்தை விரும்புகிறதோ ಅವನ ಹೃದಯ ಏನೇನು ಆಸೆ ஒண்ணு ಪಡುತ್ತದೋ, விடவில்லையா பாருங்க. ಒಂದು ಬಿಡಲಿಲ್ಲವೆಂದು ಹೇಳುತ್ತದೆ ನೋಡಿ. 750 மனைவிகள் அவனுக்கு, 750 ಹೆಂಡತಿಯರವನಿಗೆ, 230-40 வெப்பாட்டிகள், 840 ಸೂಳೆಯರಿದ್ದರು. பேஷ் வெரி குட் சாலமோன். எங்கே வர ஞானம்? ಎಲ್ಲಿ ನಿನ್ನ ಜ್ಞಾನ? அக்ஞானி ஆகிவிட்டா, ಅಜ್ಞಾನಿಯಾಗಿ ಬಿಟ್ಟನು. அதுலயும் அவனுக்கு திருப்தி இல்லையா? ಅದರಲ್ಲೂ ಅವನಿಗೆ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲವಂತೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அடுத்த அவன் வாழ்க்கையில திருப்தியாக்கிறதுக்கு என்ன செய்து விட்டானா? ಅವನು ತೃಪ್ತಿಯಾಗುವುದಕ್ಕೆ ಅವನ ಬಾಳಿಯಲ್ಲಿ ಏನೇನು ಮಾಡಿಬಿಟ್ಟನು? பிரசங்கி 2:4 ಪ್ರಸಂಗಿ ಪುಸ್ತಕ 2:4 ಓದಿ. மடமடன் வாசிங்க, மடமடன் வாத்தான். நான் பெரிய வேலையை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், பெரிய பெரிய வீடுகளை கட்டி விட்டான், ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಮನೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿದನು, எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் ಸಲ வகைகளை ಕಣಿ ವಿರುಕ್ಷங்களையும் ನಾಟಿನೇನ್. ವಿಶೇಷ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸಿದೆನು, ಮನೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿಸಿಕೊಂಡೆನು, ತೋಟಗಳನ್ನು ಉದ್ಯಾನವನಗಳನ್ನು ಮಾಡಿಸಿ ಅವುಗಳಲ್ಲಿ ಸಕಲ ವಿಧವಾದ ಫಲವೃಕ್ಷಗಳನ್ನು ನಟಿಸಿಕೊಂಡೆನು. ಬೆಳೆಯುವ ಗಿಡಗಳ ತೋಪುಗಳಿಗೆ ನೀರು ಹಾಯಿಸುವುದಕ್ಕೆ ಕೊಂಟೆಗಳನ್ನು திருப்தியா இருக்கிறதுக்காக என்னென்னவெல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டான். ಮನೆಗಳನ್ನು, ಏನ್ ಅರಮನೆயான ದೇವರೇ, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಮನೆಗಳನ್ನು கடைசி என்ன நடக்கிறது? ಕೊನೆಯಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? ಆ வாழ்க்கையில தோல்வி, ಅವನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಸೋಲು, பயங்கரமான வியாதி, ಭಯಂಕರವಾದ ಕಾಯಿಲೆ, பின்வாங்கிட்டான். ಹಿಂದಕ್ಕೆ ಜಾರಿ ಬಿಟ್ಟ. தேவன முகமுகம தரிசனம். இப்பொழுது அவன் கட்டின ஆலயம், சாலமோன் ஆலயம் இருக்கிறது. அந்த இடத்துல தான் ஆண்டவர் வரப்போகிறார். ಈಗಲೂ ಅವನು ಕಟ್ಟಿದ ಆಲಯ ಇದೆ, ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ಬರುತ್ತಾರೆ. ஏன் தாமதம் செய்கிறார்? ಯಾಕೆ ನಿಧಾನ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? நீ ஆயத்தம் இல்லை, ನೀನು ಇನ್ನು ಸಿದ್ಧವಿಲ್ಲ. ஏன் தாமதம் செய்கிறார்? ಯಾಕೆ ನಿಧಾನ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? அந்த ஆலயத்தில் சேர்த்த மாதிரி மஸ்ஜித் கட்டுகிறான். ಆ ಆಲಯಕ್ಕೆ ಸೇರಿದಂತೆ ಒಂದು ಮಸ್ಜಿದ್ ಅನ್ನು ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த மஸ்ஜிதியை ஒழிக்கணும், தீட்டுப்பட்டுக்குது சபை. ಆ ಸಭೆ ಕರೆಪಟ್ಟಿದೆ, ಆ ಮಸ್ಜಿದ್ ಒಡೆಯಬೇಕು. இப்பொழுது பாக ಈಗಲೂ ಸಹ ஏராளமான சாமான்களை இஸ்ரவேல் ஜனம் கொண்டு வந்து வைத்துக்கிறார்கள். ಇಸ್ರೇಲ್ ಜನಗಳು ಅನೇಕ ಸಾಮಾನು ಸಾಮಗ್ರಿಗಳನ್ನು ಹಾಕಿದ್ದಾರೆ ತಂದು.
அந்த ஆலயத்திற்காக தாமதம் செய்கிறார். ಆ ಆಲಯಕ್ಕಾಗಿ ನಿಧಾನ அந்த ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. சேர்ந்து அந்த மஸ்ஜிதியை இஸ்ரவேல் ஜன ஒடிக்கும் போது ಆ ಆಲಯಕ್ಕೆ ಸೇರಿದ ಮಸೀದಿಯನ್ನು ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಇಡೀ ಉಲಗத்தில் இருக்கிற ಎಲ್ಲ ಮುಸ್ಲಿಂ ಕಂಟ್ರಿ ಒಣ್ಣಾ போகுது. ಇಡೀ ದೇಶದಲ್ಲಿರುವ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಮುಸ್ಲಿಮ್ಸ್ ಎಲ್ಲ ಒಂದಾಗುತ್ತಾರೆ. அந்த முஸ்லிம் கண்ட்ரியில் அநேக தேசங்கள் ஒத்துழைக்க போகிறது. ಆ ಮುಸ್ಲಿಂ ಕಂಟ್ರಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ದೇಶಗಳು ಸಹಕರಿಸುತ್ತಾರೆ. அப்பொழுது என்ன நடக்குமா? ಆಗ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? ಅಂತ್ಯ ಕ್ರಿಸ್ತ வருவான். ಅಂತ್ಯ ಕ್ರಿಸ್ತನು ಬರುತ್ತಾನೆ. அதெல்லாம் இப்ப சொன்னா வேறு பிரசங்கமா போய்விடும். ಅದೆಲ್ಲ ಹೇಳಿದರೆ ಸಮಯ ಆಗಿಬಿಡುತ್ತದೆ. ஆகையால தேவ பிள்ளைகளே, ಆದ್ರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. அவன் கட்டின ஆலயம் தான் அது. ಅವನು ಕಟ್ಟಿದ ಆಲಯವೇ ಅದು. அவன் கட்டும் போது அந்த சமூகம் நெருங்கி எல்லாம் ஓடி போயிட்டாரா. தேவ சமூகம் வந்துச்சான். ದೇವರ ಸಮೂಹ ಬರುವಾಗ ಎಲ್ಲರೂ ಜನಗಳು ಓಡಿಬಿಟ್ಟರಂತೆ. சாலமோன் 1000 மனைவி இடமா? 1000 காமத்துக்கும் மோகத்துக்கும் அடிமையானவனே, ಕಾಮಕ್ಕೂ ಮೋಹಕ್ಕೂ ಗುಲಾಮನಾದವನೇ, உன்னை வித்து போட்டாய். ನಿನ್ನನ್ನು ಮಾರಿಕೊಂಡು ಬಿಟ್ಟೆ. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ಇವತ್ತು ಅನೇಕ ದೇವರ காமத்துக்கும் மோகத்துக்கும் உன்னை தெய்வீகத்தை வித்து போடுகிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ಕಾಮಕ್ಕೂ ಮೋಹಕ್ಕೂ ನೀನು ದೈವಿಕತೆಯನ್ನು ಮಾರಿ ಬಿಡುತ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ದೇವರು. சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று தெரியவில்லை. ನಿನ್ನ ಶರೀರ ದೇವರ ಆಲಯವೆಂದು ತಿಳಿಯದಾ? அப்படி வித்தியனா? ಹಾಗೆ ಮಾರಿಬಿಟ್ಟರೆ உன்னுடைய சரீரம் நரகத்தில் இருப்பான். ನಿನ್ನ ಶರೀರ ನರಕದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. தேவனே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு ஒவ்வொரு சபைகளும் எடுத்து பார்க்கும்போது ಇವತ್ತಿನ ಒಂದೊಂದು ಸಭೆಗಳ ಕಾರ್ಯ ನೋಡುವಾಗ அந்த டிவில நான் நிதானம் பார்க்கிறேன். ಆ ಟಿವಿಗಳಲ್ಲಿ ನಿಧಾನ வெறும் ನೋಡ್ತಾರೆ. கூத்து ஆட்டம் பாட்டம் எகுறது இதே தான் இருக்குது. சாத்தான் எல்லாத்துலயும் பூந்துட்டான். ಬರೀ ಆಟ கண்டிஷன பிரசங்கத்தை செய்து கொண்டு வர்றது எங்கேயோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு தாங்குது. வெறும் பாட்டில ஊழியக்காரங்களாம் எகர ஆரம்பிச்சிட்டாங்க. ಸೇವಕರೆಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆಡಿ ನಟನ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದರು. அந்த பாட்டு குழுவே வேற இருக்கணும். ஆடிக்கு ஊழியக்காரர் பாடிகினு எகிரினு கூத்தாடினு என்ன டான்ஸ் பண்றான் தெரியுமா ஒரு ஊழியக்காரன்? ಸೇವಕರು ಎಷ್ಟು ಜನ ನಟನೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ಸೇವಕರು ದೇವರ ಮಕ್ಕಳೇ கருத்தரப்படாத சபையை நாசமாக்கி கொண்டு வரார்கள். ಕನಕ ಸುಕ್ಕು ಇಲ್ಲದ ಸಭೆಯನ್ನ ನಾಶನ ಮಾಡಿ ಸತ್ಯವೇ ಇಲ್ಲದ ಸಭೆಗಳು ಓಡುகிறது. ಇವತ್ತು ಸತ್ಯವೇ ಇಲ್ಲದ ಸಭೆಗಳು ಹೋಗುತ್ತಿವೆ. சத்தியமில்லாத சபை சபை கிடையாது. சத்தியமிಲ್ಲದ சபை மனவாட்டியான திருச்சபை ஆகாது. ಮೊದಲಿಗಿತ್ಯಾದ எல்லா வான மண்டலத்துக்கு மேலாக அது நிக்காது. இயேசுக்கு முன்பாக ಯೇಸುವಿಗೆ ಮುಂದೆ ಆಕಾಶ ಮಂಡಲಗಳ ಮೇಲೆ ಅದು ನಿಲ್ಲಲಾಗುವುದಿಲ್ಲ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்களுக்கு ஒரு கிருபை, ನಿಮಗೊಂದು ಕೃಪೆ, உங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். ನಿಮಗೊಂದು ಕೃಪೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. காலத்தை வீணாக்காதே, ಸಮಯ ವ್ಯರ್ಥ ಮಾಡಬೇಡ. காலத்தை உனக்காக உபயோகப்படுத்தாதே. ಕಾಲವನ್ನು ನಿನಗೆ ಉಪಯೋಗ காலத்தை பாவத்துக்காக உபயோகப்படுத்தாதே. ಕಾಲವನ್ನು ಪಾಪಕ್ಕೆ ಉಪಯೋಗ ಮಾಡಬೇಡ. அவர் வர நேரம் ஆச்சு. உனக்கு கொடுத்துக்கிற அந்த சமயத்தை உஷாராயிரு. ನೀನು ಕೊಟ್ಟಿರುವ ಸಮಯದ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾನು ಸಮಯத்தை கொடுத்தேன். ನಾನು ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟೆನು. நல்ல கனிகளை கொடுக்கும் என்று ಓಡಿ வந்தேன். ಒಳ್ಳೆ ಹಣ್ಣುಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಓಡಿ ಬಂದು ತೆಗೆದುಕೊಂಡೆ. பிடுங்கி பார்த்து கடிச்ச கசப்பு கனி ತೆಗೆದುಕೊಂಡು ಕಡಿದು ನೋಡಿದರೆ ಅದು ಕಹಿಯಾದ ಹಣ್ಣಾಗಿತ್ತು. இந்த மத்தியான வேளையில நீ கசப்பு கனியா இருக்கிறாயா? ಈ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯದಲ್ಲಿ ಕಹಿಯಾದ ಒಂದು ಹಣ್ಣಾಗಿದೆಯಾ? எச்சரிக்கையா இருந்துக்கோ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದಕ್ಕೂ. அவர் பாதபடியில் உங்களை தரமட்டமா தாழ்த்திக்கொள்ள, ಅವರ ಪಾದಗಳಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. அப்பதான் பார்க்கிறா. ಆಗಲೇ ನೋಡುತ್ತಾನೆ. எவ்வளோ தோட்டங்களை பண்ணேன், ಎಷ್ಟು ತೋಟಗಳನ್ನು ಮಾಡಿದೆ, கணக்கற்றே உத்தியான வனங்களை பண்ணேன், ಲೆಕ್ಕವಿಲ್ಲದಷ್ಟು ಉದ್ಯಾನವನಗಳನ್ನು பலவிதமான அரமனைகள் கட்டார, ಅನೇಕ ಅರಮನೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿಸಿ, எத்தனை பெண்களை என்னுடைய சந்தோஷப்படுத்த பெண்களாக்கினேன், ಎಷ್ಟೋ ಹೆಣ್ಣುಗಳನ್ನು ಸಂತೋಷ ಪಡಿಸುವಂತೆ ಮಾಡಿಸಿದೆನು. ஒரு நாள் நின்றா, ಒಂದು ದಿವಸ ನಿಂತರು. மேலே பார்த்தா, ಮೇಲೆ ನೋಡಿದನು, பார்த்தா, ಕೆಳಗಡೆ ನೋಡಿದನು. எல்லாம் மாயே, ಎಲ್ಲ ಮಾಯೆ. காற்றை பின்படுவது போல என்னுடைய பிரயாசமலை வீணாகி விட்டது. ಗಾಳಿಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಪ್ರಯಾಸವೆಲ್ಲ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಬಿಟ್ಟಿತು. இந்த உலகம் மாயே, ಈ ಲೋಕವೆಲ್ಲ ಮಾಯೆ. ಆದರೆ சூரியனுக்கு சந்திரனுக்கு மேலான ஒரு உலகம் இருக்குது. அதுதான் மாயை இல்லாத உலகம். ಸೂರ್ಯ ಚಂದ್ರನಿಗೆ ಮೇಲಾದ ಒಂದು ಲೋಕವಿದೆ, ಅದೇ ಮಾಯೆ ಇಲ್ಲದ ಲೋಕವಾಗಿದೆ. ஐயா, நான் பட்ட பிரயாசம் எல்லாம் காற்றை பின்படுறது போல எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ಅಯ್ಯ, ನಾನು ಮಾಡಿದ ಪ್ರಯಾಸವೆಲ್ಲ ಗಾಳಿಯನ್ನು ಹಿಂದಿದ್ದ ರೀತಿಯಲ್ಲಿ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಬಿಟ್ಟಿತು. காற்றை பின்பற்றது போல ಗಾಳಿಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಪೌಲ ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ಕಾத்தோடு கூட ஓடவில்லை, ನಾನು ಗಾಳಿಯ ಜೊತೆಯಲ್ಲಿ காத்தோடு கூட அது நான் குத்த போகவில்லை, ಗಾಳಿಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕುತ್ತಲು ಹೋಗಲಿಲ್ಲ, அது பக்கத்துல நான் ஓடி முடிக்கிறேன், ಅದರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾನು ಓಡಿ. என்ன காத்து பவுலே? ಅದೇನು ಗಾಳಿ ಪೌಲರೇ? அது மாயை. ಅದೇ ಮಾಯೆ. வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணி இருக்கிறேன். ಬಾಳಿಯಲ್ಲಿ ವ್ಯರ್ಥ ಮಾಡಿ ஜெபிக்கிறே, அது எதுக்கும் உதவாத ஜெபமாக்கு. என்ன ஜெபிக்கிற உனக்கே தெரியவில்லை. ಏನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀಯ? ஏதோ பைத்தியக்கார மாதிரி ஜெபிக்கிறே, அதுக்கு உனக்கு பதிலே இல்லை. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய சித்தம் இல்லாத சத்தங்களை அவருக்கு முன்ன வைக்கிற, அது மாயே.
ದೇವರಿಗೆ ಚಿತ್ತವಿಲ್ಲದ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ಮಾಡಿದರೆ ಅದು ಮಾಯಾಗಿ ஆண்டவரே முழங்கால இருக்கிறேன் எதுக்காக ஜெபிக்க வேண்டும் என்னோட வெளிப்படுத்து. ಸ್ವಾಮಿ ಮೊಣಕಾಲಿದ್ದನ್ನು ಯಾವುದಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ನನಗೆ ಪ್ರಕಟ ಮಾಡಿರಿ. அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்ல இதுக்காக ஜெபம் பண்ணாத ஓடும். ಆಗಲೇ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று கொளிச்சு உட்கார்ந்துக்கிற. ನಿನ್ನ ಇಷ್ಟಕ್ಕೆ ಏನೋ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಸುತ್ತೀರಾ. கர்த்தர்கிட்ட நடக்காது. ಅದು ದೇವರ ಹತ್ತಿರ. உன்னுடைய இஷ்டம் என்னோட இஷ்டம் இல்லை, உன்னுடைய வழி என்னோட வழியிலே என்னோட வழி வழிತಾ. ನಿನ್ನ ಇಷ್ಟ ನನ್ನ ಇಷ್ಟವಿಲ್ಲ, ನಿನ್ನ ಮಾರ್ಗ ನನ್ನ ಮಾರ್ಗವಲ್ಲ, ನನ್ನ ಮಾರ್ಗವು ಮಾರ್ಗವೇ ಆಗಿದೆ. நான் பட்ட பிரயாಸ, ನಾನು ಮಾಡಿದ ಪ್ರಯಾಸ கடைசியிலே ಕೊನೆಯಲ್ಲಿ அந்த சாலமோன் ஞானியை பார்க்க ராஜாவை பார்க்க தேசத்திலிருந்து வந்தாரಲ್ಲ. ಆ ಸಾಲೋಮನ್ ರಾಜನನ್ನು ನೋಡಲು ದೇಶದಿಂದ ಬಂದರಂತೆ. கடைசியிலே ಕೊನೆಯಲ್ಲಿ கை கால் வீங்கி ಕೈ ಕಾಲುಗಳು ಊದಿಕೊಂಡು உடம்பெல்லாம் ரத்தம் சேர்ந்து தண்ணி சேர்ந்து ಶರೀರವೆಲ್ಲ ನೀರು உடம்பெல்லாம் கூத்தல் ஏற்பட்டுருச்சு. ಶರೀರದಲ್ಲಿ ಚುಚ್ಚುವಿಕೆ ಏರ್ಪಟ್ಟಿತಂತೆ. 1000 ಪಂಜಾದಿಗಳ ಒರ್ತಿ ಕೂಡ ಒಂದು ತಣ್ಣಿ ಕೊಡಲಿಲ್ಲ. 1000 ಪತ್ನಿಯರಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಸಹ ನೀರು ಕೊಡಲಿಲ್ಲ ಬಂದು. ಅದ சொல்ற ಅದೇ ಹೇಳುತ್ತಾರೆ, 1000 பேர்ல ஒருத்தியை நான் காணவில்லையே. 1000 ಜನರಲ್ಲಿ ಒಬ್ಬಳನ್ನು ಕಾಣಲಿಲ್ಲವೇ. ನಾನು ஒருவரை ಕಂಡೆ. ಆದರೆ ಒಬ್ಬರನ್ನು 1000 பேர்ல ஒருவரை ಕಂಡೆ. அவர் தான் என்னோட தெய்வம். ಆ 1000 ಜನ ಒಬ್ಬರನ್ನು கைவிடாத ஒரு தெய்வமா இருக்கிறார். ಅವರು ನನ್ನ ಕೈಬಿಡದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. என்னோட வாழ்க்கையிலே அவர் எனக்கு தெய்வமா இருந்தார். ನನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಅವರು ನನಗೆ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. எல்லா வெளுகினார்கள், எல்லாம் மறைச்சார்கள், எல்லாம் ஓடினார்கள், குறை பேசினார்கள். என்னை கைவிடாத ஒரு தெய்வமா இருக்கிறபடியாலே சாஸ்தாங்கமா ஒரு பாதபடியில் விழுந்து கோடிக்கணக்கான ஸ்தோத்திரம் எடுக்கிறேன். ಎಲ್ಲರೂ ಕೈ ಬಿಟ್ಟರು, ದೇವರು ಕೈ ಬಿಡದಂತೆ ಇದ್ದುದರಿಂದ ಅವರಿಗೆ ನಾನು ನಡೆಕದ ಸುತ್ತ ಕೃಪೆ, ಉಯಿರೋಡ ಇರುತ್ತದೆ ಅವರ ಸುತ್ತ ಕೃಪೆ. ನಾನು ನಡೆಯುವುದು ಜೀವಂತವಾಗಿರುವುದು ಅವರ ಕೃಪೆ ಮಾತ್ರವಾಗಿದೆ. என்னோட பலன் இல்ல, ನಮ್ಮ ಬಲವಲ್ಲ, அவருடைய கிருபை, ಅವರ ಕೃಪೆ. அவர் கிருபைக்கு நான் கீழ்ப்படிந்தேன். ಅವರ ಕೃಪೆಗೆ ನಾನು ವಿಧೇಯನಾದೆ. ದಯವಿಡಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ ஜெபிக்கிறதுனால பெருசல்ல, உன்னுடைய ஜீவித்தை மாற்றிக்கொண்டு நடக்க வேண்டும். ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು ದೊಡ್ಡದಲ್ಲ, ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಂಡು ನಡೆಯಬೇಕು. அந்த வியாதியில அவனுக்கு உள்ளோ சரீரத்துல ஒரு வாசனை வந்துருச்சா. ಅವನ ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದು ದುರ್ವಾಸನೆ ಬರಲಾರ. போட்டி போட்டுன்னு வருவாங்களாம் அந்த பெண்ணுங்களாம் அவங்க கிட்ட. ಅವನ ಹತ್ರ ಆಟ ಆಡ್ಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದಾರೆ ಆ ಹೆಣ್ಣುಗಳೆಲ್ಲ. போட்டி ஆட்ட ಅಲ್ಲ, போட்டி போட்டு வருவாங்களாம் அவங்க கிட்ட. ಅವನೆಲ್ಲ ಅಳಗುಳ್ಳ பெண்கள், ಅಷ್ಟು ಸುಂದರವಾದ ಹೆಣ್ಣುಗಳು. கடைசியில ಕೊನೆಯಲ್ಲಿ கை காலால் வீங்கி அவன் வாழ்க்கையில நாத்தம் அடிக்கும் போது கூப்பிட்டா ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க ஒருத்தி கிட்ட வரல. அப்பதான் சொல்ல 1000 பேர்ல ஒருத்தியும் நிலவல அல்ல. ಅವನ ಶರೀರದ ವಾಸನೆ ನೋಡುವಾಗ ಒಬ್ಬರೂ ಬಂದು ಕಾಪಾಡಿಲ್ಲ. ಆಗಲೇ ಹೇಳುತ್ತಾನೆ, ஒரே ஒருவரை பார்க்கிற ஒரு நல்லவே 1000 இல்ல கோடியில ஒருவர் தான் என் இயேசு என்று சொல்கிறார். 1000 ಒಬ್ಬರಲ್ಲ, ಕೋಟಿಲಿಲ್ಲ ಒಬ್ಬಗಳೇ. போதும் என்ற மனதுடன் பக்தி மிகுந்தாத இவனோட பார்வையை சிந்தனையை எச்சரிக்கையாரு. ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. அவன் பார்த்ததெல்லாம் எல்லாத்தையும் தன் இருதயமும் விரும்பி ஒன்னும் இல்லாதபடி அனுபவிச்சானா பாருங்க. ஒண்ணு விடலையா அவன். நல்லதோ கெட்டதோ, அது பேயோ அது பிசாசோ தெய்வமோ அத்தனையும் அனுபவிச்சுட்டா பாருங்க. ತನ್ನ ಹೃದಯ ಆಸೆ ಪಟ್ಟದ್ದು ಎಲ್ಲವನ್ನು ಬಿಡದಂತೆ ಅನುಭವಿಸಿದನು. இனி அவனுடைய சரித்திர கதை கீழே இருக்கிறது. அதெல்லாம் எனக்கு பேச இப்ப இஷ்டம் இல்லை, டைம் ஆயிப்போய். ಅದು ಸಮಯ ಆಗುತ್ತದೆ. ಇನ್ನೂ ಅನೇಕ ಚರಿತ್ರೆಗಳು. சாலமோன் ஞானியை பத்தி பேசணும் 2 hour பேச முடியும். எந்தெந்த இடத்துல அவன் என்ன ஆனா, ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನೇನು ஏன் ஆனான் என்ற ஆவியானவர் நீ வெளிப்படுத்த ஆரம்பித்தா. ಏನೇನು ಆದ ಎಂಬುದಾಗಿ சொல்லிவிட்டு கர்த்தர் சொன்னார், சபைக்கோ எச்சரிக்கை கொடு என்று சொன்னார். ಸಭೆಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡು ಎಂದು ದೇವರು ಹೇಳಿದರು. உன்னோட பார்வை, உன்னுடைய சிந்தனையை கட்டுப்படுத்தாவிட்டா, ನಿನ್ನ ಯೋಚನೆಯನ್ನು ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಯನ್ನು ಕಟ್ಟಾಕಿದ್ದರೆ உன்னோட ரட்சிப்பு வேணும். ನಿನ್ನ ರಕ್ಷಣೆ ஆண்டவரை நம்பனதும் வேணும். ದೇವರನ್ನು ನಂಬಿದ್ದು ஆலைக்கு வந்தனதும் ಆಲಯಕ್ಕೆ ಬಂದದ್ದು ವ್ಯರ್ಥ. எச்சரிக்கையா இருந்தக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. 12:18 லூக்கா சுவிசேஷத்தை வாசிக்கும். ಲೂಕ 12:18 ಓದುವಾಗ, இதோ நான் ஒன்று செய்கிறேன், ಇದೋ ನಾನು ಒಂದು ಮಾಡುತ್ತೇನೆ, என்னோட கலைஞங்களை ஒடிச்சிட்டு ನನ್ನ ಕಣಜಗಳನ್ನು ಒಡೆದು பெருசாக்குறேன், ದೊಡ್ಡದು ಮಾಡುತ್ತೇನೆ. ஆத்மாவே ನನ್ನ ಆತ್ಮವೇ களிக்கூறு, சந்தோஷமா இரு, உனக்கு என்ன குறை? ಸಂತೋಷದಿಂದ ಹರ್ಷಧ್ವನಿ ಮಾಡು, ನಿನಗೇನು நான் ಕೊರತೆ? ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். ನನ್ನ ಕಣಜಗಳನ್ನು ಕೀಳಿಸಿ ಅವುಗಳಿಗಿಂತ ದೊಡ್ಡ ಕಣಜಗಳನ್ನು ಕಟ್ಟಿಸುವೆನು. ಅಲ್ಲಿ ನನ್ನ ಎಲ್ಲಾ ಧಾನ್ಯ ದವಸಗಳನ್ನು
ಸರಕುಗಳನ್ನು ತುಂಬಿಟ್ಟು ನನ್ನ ಜೀವಾತ್ಮಕ್ಕೆ ಜೀವವೇ, ಅನೇಕ ವರುಷಗಳಿಗೆ ಬೇಕಾದಷ್ಟು ಸರಕು ನಿನಗೆ ಇದ್ದರೆ ವಿಶ್ರಮಿಸಿಕೋ. களிஞ்சங்களை பெருசாக்க ஆரம்பித்தா. ಕಣಜಗಳನ್ನು ದೊಡ್ಡಲು ಮಾಡದ ಆರಂಭಿಸಿದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. களிஞ்சங்கள்னா அந்த காலத்துல இந்த காலத்துல கொடுத்து வில்லேஜுங்க பக்கம் ஊருங்க பக்கம் பெருசா பள்ளம் தோண்டி பெருசா காட்டி அதில் வெளியிடದೆಲ್ಲ போட்டு ரொப்பಿ ಸ್ಟಾಕ್ ಹಚ್ಕೋಣ. ಊರುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಹಳ್ಳವನ್ನು ಮಾಡಿ ಕಣಜದಂತೆ ಮಾಡಿ ಬೆಳೆಯುವುದೆಲ್ಲ ಸುಗ್ಗಿಯ. ಇವ பெரிய நில உடையவனா இருந்தா. ಇವನು ದೊಡ್ಡ ಆಸ್ತಿ ನೆಲ ಜಮೀನುಳ್ಳವನಾಗಿದ್ದನು. பார்த்த ஒரு நாள் அவனನ್ನು நிறைய வெள்ளாம வளைஞ்சிடுச்சுப்பா. ಬೆಳೆ ದೊಡ್ಡದಾಗಿ ಬೆಳೆಯುತ್ತಪ್ಪ. களிஞ்சங்கள் சின்னதா இருக்கದೆ பெருசாக்கி ಒಡಿಸಿ பெருசா ಕಟ್ಟನ. ಕಣಜಗಳು ಚಿಕ್ಕದಾಗಿದೆ, ಒಡೆದು ದೊಡ್ಡದು ಮಾಡಿದನಂತೆ. ಉட்கார்ந்துಕೊಂಡು ಕುಳಿತುಕೊಂಡು, ಏ ಆತ್ಮಾವೇ, ನನ್ನ ಆತ್ಮವೇ, உனக்கு என்ன குறை உண்டு? ನಿನಗೇನು ಕೊರತೆ ಇದೆ? இத்தீனி இருக்கிறதை புசித்து சந்தோஷமா கழிக்கூற ஆத்மாவே, உனக்கு என்ன குறை உண்டு என்று சந்தோஷமா குதிச்சுன்னு. ಇಷ್ಟೂ ನಿನಗಿದೆ, ತಿಂದು ಸಂತೋಷ ಪಡು ಎಂಬುದಾಗಿ ಸಂತೋಷದಿಂದ ಇದ್ದನಂತೆ. என்னென்னலாம் நான் சேர்த்து வைத்துக்கிறேனே, ಏನೆಲ್ಲ ನಿನಗೆ ಸೇರಿಸಿಟ್ಟಿದ್ದೇನೆ, என் தலைமுறையா வாழறதுக்காக சேர்த்து வைத்திருக்கிறேன். ತಲಾಂತರ ಉಣ್ಣುವಷ್ಟು கலைஞர்களெல்லாம் ஒடிச்சு சேர்த்து வைத்திருக்கிறேன். ಕಣಜಗಳನ್ನು ಒಡೆದು ಸೇರಿ. ஆத்மாவே, ಆತ್ಮವೇ, உனக்கு என்ன குறை உண்டு மனமே? ನಿನಗೇನು ಕೊರತೆ ಇದೆ ಮನಸ್ಸೇ? புசித்து குடித்து சந்தோஷமாயிரு. ತಿಂದು ಕುಡಿದು ಸಂತೋಷ ಪಡು. திடீர்னு ஒரு சத்தம், ತಕ್ಷಣ ಒಂದು ಶಬ್ದ ಬಂದಿತು. ಏ ಮದಿಕೇಡನೆ, ಏ ಮೂರ್ಖನೇ, ಏ ಮದಿಕೇಡನೆ, ಏ ಮೂರ್ಖನೇ, இன்று உன் ஜீவன் எடுக்கிறதுனானா, ಇವತ್ತು ನಿನ್ನ ಜೀವ ತೆಗೆಯುವುದಾದರೆ நீ சேர்த்து வைத்திருக்கிறது யாருக்காகும்? ನೀನು ಸೇರಿಸಿಟ್ಟುವುದು ಯಾರಿಗಾಗುತ್ತದೆ? யார் என்னென்ன சேர்த்து வச்சுக்கிறாங்களோ தெரியல. ಯಾರ್ಯಾರು ಏನೇನು ಸೇರಿಸಿಟ್ಟಿದ್ದೀರೋ ತಿಳಿಯದು. என்ன மன்னிங்கள், ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡಿರಿ. நான் சேர்த்து வச்சுக்கிறதெல்லாம் என் இயேசுக்கு, ಸೇರಿಸಿಟ್ಟುವುದೆಲ್ಲ ಯೇಸುವಿಗಾಗಿ. எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ನನ್ನದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. வெறுமையா வந்து வெறுமையா போகிறேன். ಬರಿದಾಗಿ ಬಂದು ಬರಿದಾಗಿ ಹೋಗುತ್ತೇವೆ. எந்த புள்ள கூட்டி கிடையாது. ಯಾವುದೇ ಮಕ್ಕಳಿಲ್ಲ. நான் சேர்த்து வச்சுக்கிறதுக்காக, ನನ್ನನ್ನು ಸೇರಿಸಿಡುವುದಕ್ಕಾಗಿ, கிறிஸ்துக்காக சேர்த்து வச்சிருக்கேன். ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಸೇರಿಸಿಟ್ಟಿದ್ದೇನೆ. நீ சேர்த்து வைத்திருக்காக யாருக்காகும் என்று சொன்னார் ஆண்டவர். ನೀನು ಸೇರಿಸಿಡುವುದು ಯಾರಿಗಾಗಿ? இன்றைக்கு உன் ஜீவன் எடுக்கிறது நானா? ಇವತ್ತೇ ನಿನ್ನ ಜೀವ ஏ ತೆಗೆಯುವುದು. உலகமே, என்ன நீ பேச்சு கொண்டிருக்கிறாய்? ಲೋಕವೇ ಏನು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದೀಯಾ? செல்வத்தின் மேலே செல்வ கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து கொண்டிருக்கிறாய். ಐಶ್ವರ್ಯದ ಮೇಲೆ ಐಶ್ವರ್ಯ, ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ಆಸ್ತಿ காலையில ಸೇರಿಸಿ. உன் ஜீவன் இருக்கிறதோ இல்லையோ உனக்கு தெரியுமா? ಬೆಳಗ್ಗೆ ಜೀವ ಇರುತ್ತದೋ ಇಲ್ಲವೋ ಗೊತ್ತಾಗುತ್ತದಾ? வெறும் மண்ணு கூட உன் கையில வருது. இந்த உலகத்துல எவ்வளவு பேர் ஞானி, மேதாவி, கோடீஸ்வரர் இருந்தாலும் சரி, ಎಷ್ಟು ಜ್ಞಾನಿ, ಪರಿಪಾಡಿ, ಕೋಟ್ಯಾಧೀಶ್ವರ ಇದ್ದರೂ ಸರಿ, ஒரு நாள் ஒரு சாவை பார்த்தேன். ಒಂದು ದಿವಸ ಒಂದು ಸಾವನ್ನು ಅಯ್ಯ ನೋಡಿದರು. எங்க அண்ணா அவர்கிட்ட வேலை செஞ்சிருந்தார். ಅಯ್ಯ ಅವರ ಅಣ್ಣ ಒಂದು ಅವ್ರ ಕಿತ್ತ ಕೆಲಸ ಮಾಡಿದರು. அவர் சாண்டல்வுட் சோப்புக்கு போற அத்தை கண்டுபிடிக்க இங்கிலாந்து போயிட்டு வந்தார். ಅವರು ಸ್ಯಾಂಡಲ್ವುಡ್ ಸೋಪ್ ಕಂಡಿರುವುದಕ್ಕೆ ಇಂಗ್ಲೆಂಡ್ಗೆ ಹೋಗಿ ಬಂದರು. திவான் மிர்ஜா இஸ்மாயில் கிட்ட அவர் கூட இருந்தார். ದಿವಾನ್ ಮಿರ್ಜಾ ராஜா கிட்ட தர்பார்ல உட்கார்வார். ರಾಜ ದರ್ಬಾರ್ನಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದರು. அவர் பேரு எஸ்ஜி சாஸ்திரி. ಅವರ ಹೆಸರು பெரிய ஞானவந்தர். ದೊಡ್ಡ ಜ್ಞಾನವಂತರು. அவர் நடந்து வரும்போது சீஃப் மினிஸ்டர் ஏஞ்சி நிக்குவார். ಅವರು ನಡೆದು ಬರುವಾಗ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಎದ್ದು ನಿಲ್ಲುತ್ತಿದ್ದರು. அவரோட நான் பேசுறேன் சின்ன பொடியில. ಚಿಕ್ಕ ಮಗಳು ಅಯ್ಯ ಜೊತೆ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. அவர் FRCS PhD ಲಂಡನ್ல படிச்சிருக்காரு. FRCS PhD ಲಂಡನ್ನಲ್ಲಿ ಓದಿದ್ದಾರೆ. ಸೋಪ್ ಕಂಡುபிடிச்சவர் அவர்தான். ಮೈಸೂರು ಸ್ಯಾಂಡಲ್ ಸೋಪ್ ನಿಮಗೆ ಎவ்வளவு ಬೆಲೆ? ಸ್ಯಾಂಡಲ್ ಸೋಪ್ ಎಷ್ಟು ಬೆಲೆ ಇವಾಗ? ಅவ்வளೋ பெரிய ಬೆಲೆ ಆಯ್ತು. ಅಷ್ಟು ಬೆಲೆ ಆಗಿಬಿಟ್ಟಿತ್ತು. ಲಾಸ್ಟ್ல ಅವರ போய் ನಾನು பார்க்கும்போது, ಕೊನೆಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ಹೋಗಿ ನೋಡುವಾಗ ನಾಕು ಉಳುಂದು போச்சு. ನಾಲೆಗೆ ಬಿದ್ದು ಹೋಗಿಬಿಟ್ಟಿದೆ. ಕೈಯೆಲ್ಲ ವಿಡಿಯಾಯ್ತು. ಕೈಯೆಲ್ಲ ಈಗ ಮಡಚಿ ಬಿಟ್ಟಿದೆ ಉಗುರು. ஒரு சத்தம், ಒಂದು ಶಬ್ದ. பெரிய பெரிய தலைங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ನಾಯಕರೆಲ್ಲ ಬಂದು ಕುಳಿತಿದ್ದಾರೆ. ஐயோ என்ன யார கூப்பிடுறார்களே, ಅಯ್ಯೋ ನನ್ನನ್ನು ಯಾರು ಕರೆಯುತ್ತಿದ್ದಾರೆಯೇ? ஏதோ உன்னோட PhD படிச்ச படிப்பு, ಎಲ್ಲಿ ನೀನು PhD ಓದುವಿಕೆ? லண்டன்ல படிச்ச படிப்புங்க, ಲಂಡನ್ ಓದಿದ ಓದುವಿಕೆ ಎಲ್ಲಿ? பல காரியங்களை கண்டுபிடிச்ச எங்கே? ಹಣಕಾರನ್ನು ಕಂಡಿಡಿದ್ರೆ ಎಲ್ಲಿ? உலக ஞானிகள், ಲೋಕದ ಜ್ಞಾನಿಗಳು, உலக மேதாவிகள், ಲೋಕದ ಮೇಧಾವಿಗಳು எல்லாம் ஜீரோ, ಎಲ್ಲ ಸೊನ್ನೆ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ. ஞானிகளுக்கு ஓட்டத்தில் ஜெயமில்லை என்று சொல்கிறான். ಜ್ಞಾನಿಗಳಿಗೆ ಓಟದಲ್ಲಿ ಜಯವಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா உன்னோட ஓட்டத்தில் கிரீடம் இருக்கிறது. ಅದು ನಿನ್ನ ಓಟದಲ್ಲಿ உன்னோட ஓட்டத்தில் நித்திய ஜீவன் இருக்குது. ನಿನ್ನ உன்னோட ಜೀವನ ஓட்டத்தில் தேவ சாயல் இருக்கிறது. ನಿನ್ನ ಓಟದಲ್ಲಿ ದೇವರ ಸ್ವರೂಪವಿದೆ. ஆனா ஞானிகளுக்கு ஓட்டத்தில் ஜெயமில்லை. ಜ್ಞಾನಿಗಳಿಗೆ ಓಟದಲ್ಲಿ ಜಯವಿಲ್ಲವಂತೆ. நீ எவ்வளவு IAS படிச்சிருந்தாலும், ನೀನು IAS நீ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ படிச்சிருந்தாலும், நீ பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும், ಆಗಿದ್ದರು மண்ணுள்ள வச்சு அவனை மூடுறார்கள். ಮಣ್ಣೊಳಗೆ ಹಾಕಿಯೇ ಮುಚ್ಚುತ್ತಾರೆ. படிச்சது பட்டம், பதவி, பேரு, புகழ் எல்லாமே மண்ணோடு போய்விடும். ನಿನ್ನ ವಿದ್ಯೆ, ಬುದ್ಧಿ, ಜ್ಞಾನ ಎಲ್ಲ ಮಣ್ಣಿಗೆ ಸಮವಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. தேவப்பிள்ளை,
ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கிரேட் லாஸ். ಬಹಳ ಬಹಳ மனுஷன் இந்த உலகத்தை வெறும் நஷ்டத்துல போய் கொண்டிருக்கிறான். ಈ ಲೋಕದ ಮನುಷ್ಯರು ನಷ್ಟದಲ್ಲಿ நானே எங்கே அவரோட ஓட்டத்துல ஜெயம்? ನಾನು ನಿನ್ನ ಓಟದಲ್ಲಿ எல்லாம் ஓடுகிறே, ஓடாத கிரீடத்துக்காக ஓடுகிறாய். ಬಾಡದಂತ ಕಿರೀಟಕ್ಕಾಗಿ ಓಡುತ್ತೀರಾ? ಬಾಡದೋ ನಾವು ஓடாத கிரீடத்துக்காக ஓடுகிறோம். ಬಾಡದೇ ಇರುವ ಕಿರೀಟಕ್ಕಾಗಿ ಓಡುತ್ತೇವೆ. ದೇವರ ಮಕ್ಕಳು எதுக்காக ஓடுகிறோம்? ಯಾವಕ್ಕಾಗಿ ஓடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஓடுகிறோம். ಬಾಡಿ ಹೋಗದ பல கிரீடங்களை கப்புகள் அடிக்கிறார்கள், அது வாடி போகிறது உன் ஜீவன் போன உடனே. ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಪ್ಪುಗಳು ನಿನ್ನ ಜೀವ ಹೋದ ತಕ್ಷಣ ಬಾಡಿ ಹೋಗಿಬಿಡುತ್ತದೆ. ಸೆರೆಸಾಲೆಯಲ್ಲಿ ಪೌಲ ವಹಿಸಿದ್ದಾರೆ, ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಪೌಲರನ್ನಿಟ್ಟರು, ಚಿತ್ರವಧೆ ಸೇರಾಗ ಚಿತ್ರಹಿಂಸೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அப்பதான் சொல்றா, ಹಾಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. அங்கதான் எழுதணும்னா நல்ல ஓட்டத்தை ஓடினே, ಅಲ್ಲೇ ಓಡುತ್ತಾನೆ, ಒಳ್ಳೆ விசுவாசத்தை காத்துக்கொண்டே, ನಂಬಿಕೆ ಕಾಯ್ದುಕೊಂಡೇ. இது முதலாக இதோ பார்க்கிறேன் நீதியின் கிரீடம். ಸೆರೆಸಾಲೆಯಲ್ಲಿ ನೀತಿ ಕಿರೀಟத்தை பார்த்தா, ಸೆರೆಮನೆಯಿಂದ ನೀತಿಯ ಕಿರೀಟವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. நீதி கிரீடத்தை விலை கட்ட இந்த உலகத்துல யாராலும் முடியாது. நீதி கிரீட ಬೆಲೆ ಕಟ್ಟ ಲೋಕಕ್ಕೆ ಯಾರು? அது நிரந்தரமானது, நித்தியமான கிரீடத்தை வைத்திருக்கிறார். 5 விதமான கிரீடம் இருக்கிறது, ஒரு நாளைக்கு கர்த்தர் சொன்னா நான் பேசுறேன். ಅದು ನಿರಂತರ ನಿತ್ಯವಾದ ಕಿರೀಟವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஏன் நீ யாரா இருக்கிறாய்? ಆಗ ನೀನು ಯಾರು? எப்போ கிரீடம் தலைமையில வைத்தாரோ ಯಾವಾಗ ಕಿರೀಟ ராஜரீகமான சந்ததி ನೀನು ರಾಜರ ಸಂತತಿಯಾಗಿ ಬಿಟ್ಟೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. நல்ல நேரத்தை காலத்தை வீணாக்கி விடாதே. ಒಳ್ಳೆ ಸಮಯ அவரிலேயே கொண்டு போய்க்கிற, அது இல்லையே, இது இல்லையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லையே, என் புள்ள அப்படிக்குது, என் புள்ள இப்படி, இதுலயே உன்னை சூட்டி அடிச்சுனுக்குது பிசாசு. ಅದು ಇಲ್ಲ ಇದು ಇಲ್ಲ வேஸ்ட் பாடி, நீ ವ್ಯರ್ಥವಾದ ಶರೀರವಾಗಿದ್ದೀರಾ. அவனை பார்த்தா சொல்ல கவலைப்படாதே. ಅವನು ನೋಡಿ ಹೇಳಿದ್ರು, ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ. லௌகிக கவலைகள், ಲೋಕದ ಚಿಂತೆಗಳು எவ்வளவு இருந்தாலும் திருப்தி இல்ல மனுஷனுக்கு. ಎಷ್ಟಿದ್ದರೂ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ ಮನುಷ್ಯನಿಗೆ. எவ்வளவு ஜெபித்தாலும் திருப்தி படாதே. ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೂ ತೃಪ್ತಿ ಆಗಬೇಡ. எவ்வளவு பக்தி செய்கிற திருப்தி படாதே. ಎಷ್ಟು ಭಕ್ತಿ ಮಾಡಿದರೂ ತೃಪ್ತಿ ಹೊಂದಬೇಡ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. களஞ்சியங்களை சேர்த்து விட்டார், ಕಣಜಗಳನ್ನು ಸೇರಿಸಿಟ್ಟಿದನು. ஆத்மாவே, ஆத்மா எங்காவது ஊர்ல இருக்குமா, உள்ளூர்ல இருக்குமா, ராஷனை குடிக்குமா? ஆத்மா வேற, ಆತ್ಮ ಬೇರೆ. ಏನು ಊರಿಲ್ಲೋ ರಾಶನ್ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஏன் மதிக்கேடனே, ಏ ಮೂರ್ಖನೇ. இன்னைக்கு உன் ஜீவன் இருக்கிறதுனால் நீ சேர்த்து வைக்கிறது யாருக்கு பாவம்? ಇವತ್ತು ನಿನ್ನ ಜೀವ ತೆಗೆಯುವುದಾದರೆ ಸೇರಿಸಿಟ್ಟುವುದು ಯಾರಿಗಾಗುತ್ತದೆ? நீ தாங்க பேயா வந்து உட்காந்து காத்தினுக்குவேன். ನೀನೇ ಅಲ್ಲಿ ಆತ್ಮವಾಗಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಕೂರ್ಚಾಡುತ್ತೀಯ. நான் அன்பதே ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் டிவியில பார்க்கறேன், எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ಅಯ್ಯ ಬಹಳ ஆசை. யூடியூப்ல பார்க்கும்போது அந்த செத்து போன ஆத்மாக்கள் படுற பாடுகளை ரொம்ப நேரம் பார்க்குவேன் நான். ಸತ್ತುವಾದ ಆತ್ಮಗಳನ್ನು ಅಯ್ಯ ஆண்டவருக்கு எனக்கு சண்டை முட்டிக்கும். ಆ ದೇವರಿಗೂ ಅಯ್ಯನೂರು ಜಗಳ ಆವಾಗ. எவ்வளோ பட்ச பொண்ணுங்க, எவ்வளோ இதுங்க தற்கொலை பண்ண இந்த பாலடிஞ்ச மண்டபத்தில் ஆத்மகளை சூத்திராட ஆண்டவரே, ஏன் சும்மாக்குற? ಆಡಬಿದ್ದ ಮಂಟಪದಲ್ಲಿ ಆತ್ಮಗಳ அதிலே சாத்தானை நீ மதிக்க கூடாது. ಯಾಕೆ ಆರಂಭದಲ್ಲಿ ಸೈತಾನ ನಾಶ ಮಾಡಬಾರದು? அட புத்தி கேட்டனே, ಅಯ್ಯೋ ಮೂರ್ಖನೇ, அவனுக்கு சில பேர் இருக்கிறாங்க, ಅವನಿಗೆಂದು ಕೆಲವರು ಇದ್ದಾರೆ. தேவலே, அவனுக்கு இடத்துல சில பேர் இருக்கிறீங்களா? ಅವನಿಗೆಂದು ಇಲ್ಲಿ ಕೆಲವರು ಅವನಿಗೆ ಯಾರಿಗಾக இருக்கிறார்? ನೀನು ಯಾರಿಗಾಗಿದ್ದೀಯಾ? அவருக்காக இருக்கிற, ದೇವರಿಗಾಗಿರಬೇಕು. ರೆಡಿ, ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? ನಾನು அவருக்காக இருக்கிறேன், ನಾನು ಅವರಿಗಾಗಿ ಇದ್ದೇನೆ. அவன் ஆளுமையாக எனக்காக நீ இரு என்று சொல்கிறான். ಅವನು ನನಗಾಗಿ ಇರು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. எதுக்காக இந்த ஆராதனை வைக்கிறார்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಆರಾಧನೆ ಹೇಳುತ್ತಾರೆ? அவருக்காக நீ இருக்கிறதுக்கு வேண்டும். ಅವರಿಗಾಗಿ ಇರಬೇಕೆಂದು. எங்க வரைக்கும் இருக்கணுமா? ಎಲ್ಲಿವರೆಗೂ ಇರಬೇಕಂತೆ? சூரிய சந்திர நட்சத்திரங்களும் முடிவடைஞ்சு போனாலும் உனக்கு முடிவில்லாத வாழ்க்கை. ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ನಕ್ಷತ್ರ ನಾಶವಾದರೂ ನಿನಗೆ ನಾಶವಾಗದ ಬಾಳಿ. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் சதா காலம் என்னோட வாழவா. ನನ್ನ ನಂಬಿದವನು ಸತ್ತರೂ ಸದಾ ಕಾಲ ಬದುಕುತ್ತಾನೆ. அந்த சதா காலம் யாருக்கு? ಅದು ಸದಾ ಕಾಲ ಯಾರಿಗೆ? உலகத்துக்கு உண்டாக்குன தெய்வத்துக்கு மட்டும் தான் அந்த ஆயுசு நாள். ಉಲೋಕುಂಟು ಮಾಡಿದ ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ ಆಯುಷ್ ದಿವಸ. அது நம்மளுக்கு கொடுத்துட்டார் பாருங்க. ಅದನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು ನೋಡಿರಿ. எவ்வளவு பெரிய கிஃப்ட், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಬಹುಮಾನ. இப்போ இருக்கிற நம்மளாம் 60 வயசு 70 வயசு 85 வயசுக்கு நரம்பு நாடெல்லாம் உழுந்து கண்ணு தெரியாத ஆகிப்போகுது. 75-80ಗೆಲ್ಲ ನರನಾಡಿಗಳೆಲ್ಲ ಬಿದ್ದು ಕಣ್ಣು ಕಾಣದಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. ಕಾಡು ವಾಂದು ಊಡು ಪೋಂದು, ಕಾಡು ಬಾ ಅನ್ನುತ್ತದೆ, ಊರು ಹೋಗು ಅನ್ನುತ್ತದೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இங்கே என்ன சொல்றாரு? ಇಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? 70 வருஷம் தவிர 80 வருஷம். 70 ವರ್ಷ ಬಿಟ್ಟರೆ 80 ವರ್ಷ. ಅದು ಇಲ್ಲ, ಅದು ಗ್ಯಾರಂಟಿ எடுத்துட்டுக்கிறாரப்பா. ಅದು ಗ್ಯಾರಂಟಿ ಇಲ್ಲ ಇವಾಗ. 103 வாசிக்க வேண்டாம். அம்மம்மா தாய் சத்தியத்தை கேள், நீ வெறும் வாசனம் உட்காந்தியாதே. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, காலை தோன்றி மாலை மறைஞ்சு போகிற புல்லு நீ நேரத்தில் நாளைக்கு இருக்கிறமோ இல்லையோ, ಬೆಳಗ್ಗೆ ಹುಟ್ಟಿ நோ கேரண்டி கார்டு.
ಯಾವ ಗ್ಯಾರಂಟಿಯೂ ಇಲ್ಲ. ஒரு ஃபேன் வாங்கினா கேரண்டி கொடு, ಒಂದು ಫ್ಯಾನ್ ತಗೊಂಡ್ರೆ ಗ್ಯಾರಂಟಿ ಕೊಡುತ್ತಾರೆ, ஒரு சேர் வாங்கினா கேரண்டி, ಚೇರ್ ತಗೊಂಡ್ರೆ ಗ್ಯಾರಂಟಿ ಇರುತ್ತದೆ. உனக்கு கேரண்டி இல்லை. ನಿನಗೆ ಗ್ಯಾರಂಟಿ ಇಲ್ಲ. ஏ ಯಾಕೆ? பாவம் மிகுதியாகி போயிடுச்சு. ಪಾವು ಅಧಿಕವಾಗಿ ಬಿಟ್ಟಿತ್ತು. அதுக்காக 900 வருஷம் வாழ்ந்தான. உங்களுக்கெல்லாம் 900 வருஷம் ஆயுசு நாள் கொடுத்துருந்தா எம்மோ கதியோ கதி உலகம். 930 வருஷம் வாழ்ந்தானா. 930 ವರ್ಷ ಬಾಳಿದ್ದಾರೆ. கடைசியில் 120 வருஷத்துக்கு வந்துச்சு. ಕೊನೆಯಲ್ಲಿ 120 ವರ್ಷಕ್ಕೆ ಬಂದಿತು. அப்புறம் 80 வருஷத்துக்கு வந்துச்சு. ನಂತರ 80 ವರ್ಷ. இப்போ காலை தோன்றி மலை மஞ்ச திடீர்னு வரும். ತಗ್ಗಿ அம்மா ஐயோ வந்துட்டாரு போயிடுச்சு. ಅಯ್ಯೋ ಅಮ್ಮ ಎಂದು ಬಿದ್ದರು, ಅಷ್ಟೇ ಹೋಗಿಬಿಟ್ಟರು. ಸಡಿದಿಲ್ಲ வருமா? ತಕ್ಷಣ ಬರುತ್ತದಂತೆ. ಮನುಷ್ಯನ ಆಯುಷ್ಕಾಲವು ಹುಲ್ಲಿನಂತಿದೆ, ಅವನು ಅಡವಿಯ ಹೂವಿನ ಹಾಗೆ ಶೋಭಿಸುತ್ತಾನೆ. ಗಾಳಿ ಬಡಿಯುತ್ತಲೇ ಅದು ಹೋಗುವುದು, ಅದರ ಸ್ಥಳವು ಅದನ್ನು ತಿರುಗಿ ಕಾಣುವುದಿಲ್ಲ. காற்றடித்தால் காற்றின என்ன? ಗಾಳಿ ಹೊಡೆಯದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಂದರೆ ಏನು? ಅದೇ ಹೇಳಿ ಮರಣ. ಅದೇ ಮರಣ. இப்போ ஜனவரி வந்துடுச்சுங்க. மார்ச் மாதத்திலிருந்து பாருங்க நான் என்ன மாதிரி பக்தி செய்யறேன் தெரியுமா? ಜನವರಿ ಆಯ್ತು, ಮಾರ್ಚ್ ಇಂದ ಯಾವ ರೀತಿ ಭಕ್ತಿ ಮಾಡುತ್ತೇನೆ ನೋಡಿರಿ. இது வரைக்கும் சாராயம் குடிச்சிருந்தாங்க, அப்புறம் என்ன தெரியுமா? பிராந்தி குடிக்கிறேன் பாருங்க. ಈಗ ಸಾರಾಯ ಕುಡಿದೆ, ಇನ್ನು ಮುಂದೆ ಬ್ರಾಂದಿ ಕುಡಿತೇನೆ ನೋಡಿರಿ. தீங்கி போன மூஞ்சிங்க. பிரதிஷ்டை இந்த வாரம் கர்த்தர் உங்ககிட்ட பிரதிஷ்டை விரும்புகிறார் ஆசீர்வதிக்கிறதுக்காக. ಈ ವಾರ ஒருத்தர் பிரதிஷ்டை பண்ணல, ಒಬ್ಬರು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಲಿಲ್ಲ. எல்லாம் நீங்க கைத்தட்டி பாடுறோம், இவங்க கூட்டுக்கோல் பிடிச்சின்னு பாடுறதுக்கும் சரியா போச்சு டைம் உங்களுக்கு. ಇವರು ಆಡುವುದು, ನೀವು ಕೈ ತಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿಬಿಟ್ಟಿತ್ತು ಸಮಯ. தேவன் உனக்காக பிரதிஷ்டை செய்திருக்கிறார், நீ பிரதிஷ்டை செய்த அவனுக்கு ஆசீர்வாதம். ದೇವರು ನಿನಗೆ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿದ್ದಾರೆ, ನೀನು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿದರೆ ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದ. பார்வை சிந்தனை எல்லாம் சாலமோன் ஞானிகிட்ட பிரதிஷ்டை இல்லாத வாழ்ந்தா. ಸಾಲೊಮೋನ ಜ್ಞಾನಿ ಪ್ರತಿಷ್ಠೆ ಇಲ್ಲದೆ ಬಾಳಿದನು. எவ்வளவு பெரிய ஞானத்தையும் சகலத்தையும் நாசமாக்கி விட்டு, ಎಷ್ಟು ಜ್ಞಾನವನ್ನು ಬುದ್ಧಿಯನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡಿಬಿಟ್ಟು ஒன்றுக்கும் இல்லாமல் ஆகிவிட்டான். ಒಂದಕ್ಕೂ ಇಲ್ಲದವನಾಗಿಬಿಟ್ಟನು. ஆகியால என்ன அருமையான தேவப்பிள்ளை, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ மிகவும் எச்சரிக்கையாருங்க. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ. அந்த 3:6 வாசிக்கும், அது டைம் ஆச்சு முடிச்சுட்டா. ಆ 3:6 ஆதியாக வாசிக்கமா அம்மா தாய்? ಆದಿಕಾಂಡ 3:6 ಓದಿರಿ. மாதா ஆரிக்க மாதா, இங்கே சத்தியத்தை கேளு தேவப்பிள்ளையே. அப்பொழுது போதும் போதும் தேவப்பிள்ளையே. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 60 லட்சம் பழம் இருந்துச்சான் பாருங்க, விதவிதமான பழம். 60 லட்சம் பழம், 60 ಲಕ್ಷ ವಿಧ ವಿಧವಾದ ಹಣ್ಣುಗಳಿತ್ತಂತೆ ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ. பாவி முண்டிக்கு அதில் திருப்தி இல்லை, ಅವಳಿಗೆ ಅದರಲ್ಲಿ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ. அதை சாப்பிடாதேன்னு சொன்னானே. ಅದನ್ನು ತಿನ್ನಬೇಡ ಎಂದು ಹೇಳಿದರೆ, இது பைத்தியக்காரி மென்டல் ஹாஸ்பிட்டல், ಇದು ಹುಚ್ಚ ಆಸ್ಪತ್ರೆ. ஏன் சாப்பிடாதேன்னாரு. ಯಾಕೆ ತಿನ್ನಬೇಡ? ஏன் சாப்பிடாத? தினம் போகுது, அது என்ன சாப்பிடாத? அது உள்ள என்ன இருக்குது? ಯಾಕೆ ತಿನ್ನಬೇಡ ಅಂದ್ರೆ ಇದರೊಳಗಡೆ ಏನಿದೆ? இன்னைக்கு மனுஷனுக்குள்ள பாவத்தை செய்ய பலவிதமான தூண்டுதல் வந்து கொண்டிருக்கிறது. ಇವತ್ತು ಮನುಷ್ಯರೊಳಗೆ 70 வருஷம் ಅವಳ வாழ்ந்தாளா. 70 ವರ್ಷ ಅವಳು ಬಾಳಿದಳಂತೆ. கவலை என்பது இல்லை, ಚಿಂತೆ ಇಲ್ಲ, தேவப்பிள்ளை வியாதி என்பது இல்லை, ಕಾಯಿಲೆಗಳು ಇಲ್ಲ, ஆயுஷ்நாள் என்பது இல்லை, ಆಯುಷ್ ದಿವಸಗಳು ಇಲ್ಲ. 70 வருஷம் ஆன பிறகு 70 ವರ್ಷದ ನಂತರ ನಿರ್ವಾಣೆ ಕರೆದ ಪಾತ ಬೆತ್ತಲೆಯಾಗಿರುವುದನ್ನು ನೋಡಿದಳು. கூச்சல்ட்ட ஆரம்பித்த அபயங்கத்தான் ஸ்டார்ட் ஆச்சு. ಕಿರಿಚಾಡಿ ಅಲ್ಲಿ ಸುಳ್ಳೆ ಆರಂಭವಾಯಿತು. ஆதாமே கூப்பிடும்போது இதே இருக்கிற ஆண்டவரே வந்துட்டு என்ன சாமிக்காரன் பேசுவா. ಆದಾಮೆ ಎಂದು ಬರುವಾಗ ಬಂದು ಆದಾಮ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದನು. தோதல இவன் வாய் ஜெபம் பண்ணுங்க. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. இப்ப ஆதாமன் கூப்பிட்டா ஓடி போய் ஒளிகிறான். ಇವಾಗ ಆದಾಮ ಎಂದರೆ ಸಾಕು, ಓಡಿ ಹೋಗಿ ಅವಿತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. என்னப்பா பண்ண? ಏನಪ್ಪ ಮಾಡಿದೆ? நான் என்ன பண்ணேன்? அது அந்த பொம்பளை எனக்கு கொடுத்தியா? அந்த பொம்பளை துண்ணுனாலும் நான் துண்ணுட்டேன். ನಾನೇನು ಮಾಡಿದೆ? ಆ ಸ್ತ್ರೀ ನನಗೆ ತಿನ್ನೋದಳು. ನಾನು அவளை துண்ணது இருந்தாக்கா தோசை சுடுவா, பல்யம் போட மாட்டான், இல்லாக்காட்டி சட்னி போட மாட்டான். அதனால தான் நான் துண்ணுட்டேன். ಆದರೆ ದೋಸೆ ಹಾಕಿದ್ರೆ ಪಲ್ಯ ಚಟ್ನಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ, ಅದರಿಂದ ನಾನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ತಿಂದು ಬಿಟ್ಟೆ. நான் பெரியவளா அவ பெரியவளா? ನಾನು ದೊಡ್ಡವನ, ಅವಳು ದೊಡ್ಡವಳ. இப்போதைக்கு அவ தான் பெரியவா. ಇವತ್ತಿಗೆ ಅವಳೇ ದೊಡ್ಡವಳು. அதுதான் எனக்கு கிராம தேவத்தை. ಅದೇ ನನಗೆ ಗ್ರಾಮ ದೇವತೆ. எச்சரிக்கையா இருந்துக்கோ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. வார்த்தை கேட்கணும் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தை கேட்க வேண்டாம் தான், ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಮಾತನ್ನು ಕೇಳಬೇಕೇ, நிதானிக்க வேண்டிய. இந்த வார்த்தையில் என்ன இருக்கிறது? ಈ ಮಾತಿನಲ್ಲಿ ಏನಿದೆ ನಿಧಾನಿಸಬೇಕು. ஆகியால தேவபிள்ளை ಅದನ್ನು ದೇವರ எச்சரிக்கையா இருந்து ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು உங்களை சரிப்படுத்தி கொண்டு ನಿಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಂಡಿರಿ.
தானியேல் புஸ்தகம் 4:24-28 என்ன சொல்கிறார்? 4:28-24 ದಾನಿಯೇಲ್ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? எல்லாம் கட்டிவிட்டா, ಎಲ್ಲವನ್ನು ಕಟ್ಟಿಬಿಟ್ಟರು, அரமனையை கட்டிவிட்டா, ಅರಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿದನು. ஆண்டவருக்கு சொல்லி கட்டி இருக்கிறான். ದೇವರಿಗೆ ಅಂತ ಹೇಳಿ உச்சி மேல அரமனை மேல போய் நின்னுட்டான். ಅರಮನೆಯ ಮೇಲೆ ಹೋಗಿ ನಿಂತು ಬಿಟ್ಟನು. அங்க போய் பிசாசு நின்னுட்டான். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೈತಾನ್ ನಿಂತುಕೊಂಡನು. டேய், நான் தான் கட்டினேன்னு சொல்றா. ನಾನೇ ಕಟ್ಟಿದೆ ಎಂದು ಹೇಳು. ஆண்டவர் கட்டினதுக்கு ஒரு கிருபை கொடுத்தாருன்னு சொல்லாதடா. ದೇವರು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಕೃಪೆ ಮಾಡಿದ್ರೆಂದು ಹೇಳಬೇಡ. அப்படி சொல்லி பாரு. ಹಾಗೆ ಮಾಡಿ ನೋಡು, ಹೇಳಿ ನೋಡು. உன் கலரு திரும்புது. ನಿನ್ನ ಕಲ್ಲ ಬಣ್ಣ ತಿರುಗುತ್ತದೆ. என்ன சொன்னான்? ಏನು ಹೇಳಿದನು? என்னுடைய சாமர்த்தியத்தினாலே, என்னுடைய புத்தினாலே இதை கட்டினே அண்ணே, நீ சொல்லு. ನನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯ, ನನ್ನ ಬುದ್ಧಿಯಿಂದ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅರಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿದೆ ಎಂದು ಹೇಳು. அப்ப பாரு, உனக்கு ரக்கமா மாறிடுது. ಆಗ ನೋಡು, ನಿನ್ನ ರೀತಿಯೇ ಬದಲಾಗುತ್ತದೆ. உன் கலர் மாறிடுது பாரு. ನಿನ್ನ ಬಣ್ಣವೇ ಬದಲಾಗುತ್ತದೆ ನೋಡು. மேல போனா, ಮೇಲೆ ಹೋದನು. ஓ பாபிலோனே, ಓ ಬಾಬಿಲೋನೇ, உயர்ந்த அரமனையை கட்டினது நான். ಈ ಉನ್ನತವಾದ ಅರಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿದವನು ನಾನು. அப்ப பைத்தியம் புட்டிச்சு. ಆಗಲೇ ಹುಚ್ಚು ಹಿಡಿಯಿತು, கீழே ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದನು. தேவளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கூப்புற விழுந்து விட்டா. ಮುಖಾಡಿಯಾಗಿ ಬಿದ್ದು ಬಿದ್ದನು. நடந்தது என்ன? ನಡೆದದ್ದು ಏನು? ஒரு மிருக மாதிரி ஆகிவிட்டா. ಒಂದು ಮೃಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗ್ಬಿಟ್ಟನು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 7 வருஷம் காடுல சுத்தின்னு இருந்தானா. 7 ವರ್ಷ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಸುತ್ತುತ್ತಿದ್ದನು. சிப்பாய்ங்கெல்லாம் ராஜா எங்க போனாரு என்று தேடி நின்றா, அது மிருகத்தை பார்த்துட்டு ஏதோ ஒரு மிருகம்னு போயிட்டு இருக்கிறாங்க. ಸೈನಿಕರೆಲ್ಲ ಬಂದು ರಾಜ ಎಲ್ಲಿ ಹೋದನು ಹುಡುಕಿ ಆ ಮೃಗವನ್ನು ನೋಡಿ ಇದು ಮೃಗ ಎಂಬುದು ಬಿಟ್ಟು ಹೋಗಿಬಿಟ್ಟರು. 7 வருஷம் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. 7 ವರ್ಷ ಅವನಿಗೊಂದು ಸಂದರ್ಭ ಕೊಟ್ಟರು. அரமனையில தேசமே தொடரார்கள். ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ எங்க போயிட்டாரப்பா? ದೇಶ ಕಾಡಿಲ್ ತಿರುಗುತ್ತಾರೆ. ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ರಾಜ ಎಲ್ಲಿ ಹೋದರಪ್ಪ? போய் பாரு, காடுல புல்லு மேய்றாரு. ಕಾಡಿನಲ್ಲಿ ಹುಲ್ಲು ಮೇಯುತ್ತಿದ್ದಾರೆ. ದೋಷ ತುಣ್ಣುವಾರೆ. நான் என்னுடைய சாமர்த்தியம், ನಾನು ನನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯ. ஒரே பல்ட்டி அடிச்சு கீழே விழுந்துட்டான். ಪಲ್ಟಿ ಹೊಡೆದು ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದನು. அப்படியே இந்த கழுகுக்கு வந்த போல நெகுங்கோ அந்த செருகெல்லாம் அந்த கழுகாய் விட்டானா. ಹದ್ದುಗಳಿಗೆ ಬಂದ ರೀತಿಯಲ್ಲಿ ರೆಕ್ಕೆಗಳು ಉಗುರುಗಳೆಲ್ಲ ಬೆಳೆಯುತ್ತೆ. காட்டிலேயே மிருகங்களோட மிருகம் என்ன சாப்பிடுறது அதை சாப்பிட்டேன். சக்கரவர்த்தி, உனக்கு என்னடா அந்த கதி? ಚಕ್ರವರ್ತಿ ಕಾಡಿನಲ್ಲಿ ಮೃಗಗಳ ಊಟವನ್ನು ಮಾಡಿ ಮುಖಗಳ சிலுவையில் அறியப்பட்ட நான் நல்ல கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிக்கிறார். ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಚೆಚ್ಚಲ್ಪಟ್ಟ ನಾನಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತು ನನ್ನಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. ಇಲ್ಲ ಕಟ್ಟಿ ಉನக்கு வளர்ந்துடும், உஷாராயிரு. ಇಲ್ಲದೆ ನಿಮಗೆ ಬೆಳೆಯುತ್ತದೆ, ಎಚ್ಚರಿಕೆ. 7 வருஷம் ஆச்சா. 7 ವರ್ಷದ ನಂತರ அவன் சோதனை நாளை கர்த்தர் நிறுத்திட்டார். ಅವನು ಸೋದನೆ ದೇವರು ನಿಲ್ಲಿಸಿದರು. அப்பதான் அந்த பட்சியை மேலிருந்து பார்க்கறான். ಅವಾಗ ಮೇಲಕ್ಕೆ ನೋಡುತ್ತಾನೆ, நான் ராஜா ஆச்சே, ಅಯ್ಯೋ ನನ್ನ ರಾಜನಾಯಿತೆ, ஆம்பாவத்தினால நான் இந்த கதி ஆகிவிட்டேன். ನನ್ನ ಅಹಂಕಾರದಿಂದ ಈ ರೀತಿ அவரே ஜீவனுள்ள தேவரே, ಅವರೇ ಜೀವವುಳ್ಳ ದೇವರು, ஒருவர் எடுக்கும் அவர் கொடுக்கும் அதிகாரம் உடையவர்னு சொன்ன உடனே அப்பொழுதுதான் அரமனையில் எல்லாம் தேடி வந்து பிடிச்சிட்டாங்க. ಒಬ್ಬನ ಎತ್ತಲು ಒಬ್ಬನ ಬೀಳಿಸಲು ಅವರಿಗೆ ಅಧಿಕಾರ ಎಂದು ಹೇಳುವಾಗಲೇ ಅರಮನೆಯಿಂದ ಎಲ್ಲರೂ ಹುಡುಕಿ ಬಂದು ಇವನನ್ನು ನುಡಿದರು. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. குறிப்பில்லாதபடி நம்ம வாழ்க்கை ஆகிவிடும். ಗುರುತು ಇಲ್ಲದಂತೆ ಬಾಳು ಆಗಿಬಿಡುತ್ತದೆ. குணங்களை மாற்றிಕೊಳ್ಳுங்க. ಗುಣಗಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. எல்லா பாகத்திலையும் உதவி செய்யும். ಆಗಲೇ ಎಲ್ಲ ಭಾಗದಲ್ಲೂ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. 1 ರಾಜ 21 வாசிக்க வேண்டாம். 1ನೇ ರಾಜ 27 ಓದಿ. அங்கே கடைசி வசனம் மித்தான சொல்லி முடிச்சிடுறேன். ಕೊನೆಯ ವಚನದ ದೇವರು ಮುಗಿಸುತ್ತಾರೆ. ದೇವಬಳಿ ಇಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? பெரிய தோட்டங்கள் இருந்துச்சு ஆகாப் ராஜாக்கு. ಅಹಾಬ್ ರಾಜನಿಗೆ ಒಳ್ಳೆ ದೊಡ್ಡ ತೋಟಗಳಿತ್ತು, பெரிய அரமனை இருந்துச்சு, ದೊಡ್ಡ ಅರಮನೆ ಇತ್ತು. ஆனா எதிரில் இருக்கிற ஒரு சின்ன தோட்டம், ஒரு ஏழைக்கு இந்த தோட்டத்தை அபகரிக்க பார்த்தா. ಎದುರುಗಡೆ ಬಡವನಿಗಿದ್ದ ತೋಟವನ್ನು ಅಪಹರಿಸಲು ನೋಡಿದನು. அதை போய் கேட்டான். ಅದನ್ನು ಹೋಗಿ ಕೇಳಿದನು, அரமனைக்கு சேர்த்து ಕೊಟ್ಟುಡು, ಅರಮನೆಗೆ ಇದನ್ನು ಸೇರಿಸಿ ಕೊಟ್ಟು ಬಿಡು. அது என் பரம்பரையில வந்து சொத்தப்பா, ಅದು ನನ್ನ ಪರಂಪರೆ ಸೊತ್ತಪ್ಪ, இது எப்படி கொடுக்க முடியும்னு சொன்னான். ಇದನ್ನು ಯಾಕೆ ಕೊಡಲಿ ರಾಜನೇ ಎಂದನು. அவளுக்கே ராஜா இருக்கிற திருப்தியால ஓடி போய் மூஞ்சி சுடின்னு உட்காந்துக்கிறான். ಇರುವುದರಲ್ಲಿ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲದೆ ರಾಜ ಹೋಗಿ ஏத்த மனைவி எசபேல், ಅವನ ಹೆಂಡತಿ ತಕ್ಕ ಹೆಂಡತಿ ಎಸೆಬೆಲ್. ஏன் ராஜா இப்படி முகம் வச்சு நிற்கிற சுண்டக்கா மூஞ்சி மாதிரி? ಯಾಕೆ ರಾಜ ಮುಖವನ್ನು ಹೀಗೆ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರಾ? இல்ல, அவன் தோட்டம் கொடுக்கறதான்ட்டான். ಅವನ ತೋಟವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಬಿಟ್ಟನು. அதனால எனக்கு ரொம்ப ಬೇಜಾರಾಗಿ, ಅದರಿಂದ ವ್ಯಸನವಾಗಿ, ಯು ಡೋಂಟ್ ವರಿ, ನೀನು ಚಿಂತಿಸಬೇಡ, ಯಾರ್ತೇಮೆ ಎಸೆಬೆಲ್, ನಾನು ಎಸೆಬೆಲ್. நாளைக்கு அந்த தோட்டம் உங்ககிட்ட இருக்கும், ನಾಳೆ ಆ ತೋಟ ನಿನಗೆ ಬರುತ್ತದೆ, நீ சாப்பிடு, ನೀನು ಊಟ ಮಾಡು, முகம் கழுவிக்கோ, ಮುಖವನ್ನು ತೊಳೆದುಕೋ, பவுடர் போட்டுக்கோ, ಪೌಡರ್ ಹಾಕುಕೋ, நல்ல தலைவாரு, ತಲೆ ಬಾಚುಕೋ, ஆனந்தமே எனக்கு ஆனந்தமே பாடு, ಆನಂದವೆಂದು நாளைக்கு தோட்டம் வரும், ನಾಳೆಗೆ ತೋಟ ನಿನಗೆ ಬರುತ್ತದೆ. அவ என்ன பண்ற பிளான்?
அவளேನು ಪ್ಲಾನ್ ಮಾಡಿದಳು. ராஜாவை நிந்திக்கிறான், அரசாங்கத்தை நிந்திக்கிறான் என்று படிக்க வச்சுட்டு எல்லாரையும் கல்லெடுத்து சாவச்சிட்டாங்க. ರಾಜನ ನಿಂದಿಸ್ತಾನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕಲ್ಲಿಂದ ಹೊಡೆದು ಅವನನ್ನು அந்த ಸಾಯಿಸಿಬಿಟ್ಟರು. பத்திரத்தை கொண்டாந்து, கொலை பாதகமான பத்திரத்தை கொண்டாந்து ராஜாவை திருப்தி ஆக்குறா. ಕೊಲೆ ಪಾತಕನಾದ ಪತ್ರದಿಂದ ರಾಜನನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸುತ್ತಾಳೆ. எச்சரிக்கையாக இப்பேற்பட்ட திருப்திகளை சகோதரிகள் ஆக்கக்கூடாது. ஏன் எந்த இது விஷயமான குறுக்கு வழிகளில் ஆலோசனை கொடுக்கக்கூடாது. ಅಡ್ಡ ದಾರಿಗಳಿಗೆ ಆಲೋಚನೆ ಕೊಡಬಾರದು. தேய்பிடி ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் சொன்னார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன் மனைவி சாவு பயங்கரமா இருக்கும், ನಿನ್ನ உன்னுடைய சாவு பயங்கரமா இருக்கும், ನಿನ್ನ ಸಾವು ಭಯಂಕರವಾಗಿರುತ್ತದೆ. உன்னோட குடும்பத்தில் பெருக்கிறவங்களா 20 வயசுக்கு மேற்பட்டு யாரும் வாழ மாட்டாங்க. சாபம். ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ 20 ವರ್ಷಕ್ಕೆ ಮೇಲೆ ಯಾರು ಬಾಳುವುದಿಲ್ಲ. ಶಾಪ ಬಂದಿತ್ತು. ಯಾಕೆ? ಕಣ್ಣಿಗೆ ಏத்த மாதிரி நடந்தா, ಕಣ್ಣಿಗೆ ಹೃದಯಕ್ಕೆ ಏத்த மாதிரி நடந்து, ಹೃದಯಕ್ಕೆ ಬಂದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದನು. ஆகையால தேவபிள்ளை, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சத்தியம் இப்படித்தான் தொடுகிற மாதிரி எனக்கு தெரியுது. உனக்கு முடிக்கிறதுக்கு ஏறத்தாழ 4 மணி ஆக முடியுமா? ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಮುಗಿಯುವುದಕ್ಕೆ 4 ಗಂಟೆ ಆಗುತ್ತದೆ. சத்தியம் பேச பேச ஆவியானவர் தொட்டு கொண்டு இருந்தா உனக்கு முட்டினும் வராது. ದೇವರಾತ್ಮ ஐயோ எப்போ முடிக்கும் வரப்பா, கண்ணு முடி கொஞ்சம் தூங்கலனாலும் என்ன உருட்டு கண்ணில் பார்த்துட்றான், இப்படி எல்லாத்தையும் ஒழுங்கு முட்டிக்கினே இருக்குவேன். ದೇವರ ಮಕ್ಕಳು, கர்த்தர் உன்னை தொட்டு இருந்தா இப்பொழுது தேவன் எனக்காக பேசுறாருன்னு சொல்லியிருந்தா, ನನಗಾಗಿ ಮಾತಾಡಿದಂತ ಹೇಳುವುದಾದರೆ இடுப்பு நோವು வராது, ಹೌದು, முது நோವು வராது, ಬಾಡಿ ನೋವು ಬರುವುದಿಲ್ಲ, மூக்கு நோவு வராது, நாக்கு நோவு வராது. ಮೂಗು ಯಾವ ಬಾಡಿ ಪೇನ್ ಬರುವುದಿಲ್ಲ. எப்போ முடிக்கிறானோ ஆயிட்டு ಯಾವಾಗ ಮುಗಿಸುತ್ತಾರೋ ಎಂಬುದಾಗಿ. குழந்தைய வேற வச்சுனுக்கிறான், அதை வேற பிரதிஷ்டை பண்றான், எவ்வளவு நேரம் முடிக்கிறானோ, ஐயோ ஆண்டவரே எப்படத்தான் முடியுமோ. ಒಂದು ಪ್ರತಿಷ್ಠೆ ಬೇರೆ ಇಟ್ಟು அது முடியாது, உனக்கு இருக்குது ஓலை முடிக்குது. ಅದು ಮುಗಿಯುವುದರ ನಿಮಗಿದೆ ಮುಗಿಯುವುದಕ್ಕೆ. இனிமேல் 4 மணிக்கு தான் கூட்டத்தை முடிக்கிறேன். ஏஞ்சி போறவங்களும் ஏஞ்சி போயிடலாம், உட்கார 4 ಗಂಟೆಗೆ ಮುಗಿಸುತ್ತೇವೆ. ಇರುವರು ಇರಲಿ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಹೋಗಿಬಿಡಿರಿ. இருப்பானா நோவாட்டம், காரணம் நோவாட்டம், எனக்கு இல்லையா நோவு, உங்களை விட ட்ரிபிள் இருக்குது நோவு. ஆனால் என்ன பண்ண சிங்க குட்டினா ಆದರೂ 3 சத்தம் எடுக்கிறேன், சாத்தான் கீழே